वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आज्ञातवात्र भवति विदितात्रयी सा तां हि प्रमाणमुपजग्मुः इतीन्द्रियेऽर्थे आभासभूयमभियान्त्यपराणि दोषैः येषा तु दोषरहिता महिता पुराणी। एको देवः सर्वभूतेषु गूढः सर्वव्यापी सर्वभूतान्तरात्मा कर्माध्यक्षः सर्वभूताधिवासः साक्षी चेतः केवलो निर्गुणश्च एको वशी निष्क्रियाणां बहूनाम् एकं बीजं बहुधा यः करोति तमात्मस्थं ये अनुपश्यन्ति धीराः तेषां सुखं शाश्वतं नेतरेषाम्। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् अशीशमत् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलं मङ्गलं गुरुवर्याय मङ्गलं गुणसिन्धवे वादिभीतिकरार्याय नित्यश्रीर्नित्यमङ्गलम्। ஸ்ரீமத்வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம்முடைய காதி சுவாமியினுடைய திருவிடையினை தாமரைகளிலேயும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான நம்முடைய பிரதிவாதி பயங்கரம் ராஜஹம்சாச்சாரிய சுவாமியினுடைய திருவிடையினை தாமரைகளிலும் பாலக் சுவாமியின் அன்போடே காதி சுவாமியினுடைய சீடர்களாலே அழைக்கப்படுமவரான ஸ்ரீமத் உபயவே அனந்தாச்சாரிய சுவாமியினுடைய திருவிடை இணைத்தாமரைகளிலும் கூடியிருக்கிற பெரியவர்களான உங்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு உபன்யாசத்தை தொடங்குகிறேன். உபன்யாச மாலைங்கிற இந்த தொடரிலே பற்பல சிறந்த உபன்யாசங்களை நீங்கள் செவிமடுத்து வருகிறீர்கள். சம்பிரதாய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பாக இந்த உபன்யாச மாலை அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஸ்ருதி ஸ்மிருதி வைபவம் என்பதாகும். தலைப்புகளுக்குள்ளேயே, அதாவது விஷயங்களுக்குள்ளேயே உலர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு இதனை சொல்லலாம். ரொம்ப பசுமையான தலைப்புன்னு சொல்லிட முடியாது. சில தலைப்புகள் தலைப்பும் பசுமையானது, உள்ளுக்குள்ளே விஷயங்களும் பசுமையான விஷயங்களாக அமைந்திருக்கும். ஸ்ரீ வரத வைபவம்ங்கிற தலைப்பிலே உபன்யாசத்தை கேட்டீர்கள். அது தேவப்பெருமாளுடைய அனுபவம். நம்ம பெருமாள்னு சொன்னாலே நமக்கு ஒரு ஆர்வம் மேலிடும். அதிலே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டவர்களாகவும் இருப்போம்.
அதனாலே ருச்சி கூடும். இதிகாச புராணங்கள்னு சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்திருப்பவை. அதனாலே அவற்றை கேட்பதிலும் நமக்கு ஆர்வம் மேலோங்கி இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா தலைப்புகளுமே சிறந்த தலைப்புகள். அதுல இன்றைய தலைப்புங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். ஆனா அந்த விஷயத்திலிருந்து நாம் வெகு தூரம் சென்று காலம் பல ஆகிவிட்டது. மற்றைய விஷயங்கள் பசுமையாக இருப்பதற்கு காரணமானதே இன்றைய தினத்து விஷயம்தான்னு சொன்னால் அதுதான் உண்மை நிலை. ஸ்ருதின்னு சொன்ன வேதம், ஸ்மிருதின்னு சொன்னால் நம்முடைய நல்வாழ்க்கையின் பொருட்டு ஆகச்சிறந்த மகர்ஷிகளாலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொடை எனலாம். வேதம்ங்கிறது என்னங்கிறத ஒருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன் வேதத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும்? இது முதற் கேள்வி. நாம் அத்தனை பேரும் வைதிகர்கள். நாம் அனைவரும் வைதிகர்கள்ங்கிறத முதலிலே தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் நமக்கு சுலபமாக புரிந்துவிடும். நாம் எல்லாரும் இந்துக்கள்னா எல்லாரும் ஒத்துண்டுருவா. இது கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் இந்து மதம் சார்ந்தவர்கள். நாம இந்துக்கள்னு சொல்றதை விட வைதிகர்கள்னு சொல்றது இன்னமும் பொருத்தமாக இருக்கும்னு எண்ணுகிறேன். ஏன் வைதிகர்கள்? வேத மார்க்கத்தை அவலம்பித்திருப்பவர்கள், அதன்படி ஒழுகுகிறவர்கள், அந்தவர்களைத்தான் வைதிகர்கள்னு சொல்லுகிறோம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சுவாமி நாங்க ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் வாழ்க்கை வேத மார்க்கத்தை அனுசரித்ததான்னு கேட்டால் ஒருவேளை இருக்கலாம்னு சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். நாம் நிச்சயமா என்ன சொல்லிடுவோம்? நான் வாழற வாழ்க்கை நிச்சயமாக வேத விதிகளுக்கு பொருந்தியதன்று, அதை 100% உறுதியாக என்னாலே சொல்ல முடியும் அப்படின்னு நாம சூளுரைக்க முற்படுவோம். என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கோம் சுவாமி, வேத மார்க்கத்துக்கு உட்பட்டெல்லாம் நாங்கள் வாழவில்லை. விரோதமா வேணும்னா நிச்சயமா வாழ்ந்துட்டு இருப்போம், அதில் சந்தேகம் இல்லை. ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே அழகா ஒரு விஷயம் சொல்றார். பகவானை எவ்வளவத்தை எல்லாம் நீ செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாயோ அவற்றையெல்லாம் நான் ஆயிரக்கணக்கான முறைகள் செய்திருக்கிறேன். நீ எதை செய்யணும்னு சொல்லி இருக்கிறாயோ அதை ஒரு தடவை பண்ணினதா கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறார். அதே கருத்தை திருக்கச்சி நம்பிகளும் தேவபெருமாள் இடத்துல சொல்றார். செய்யத்தகாததையெல்லாம் செய்கிறேன், செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் அல்லேன் அப்படிங்கிறார். அப்ப நாம எப்படி வைதிகர்கள்னு சொல்லிக் கொள்வதுன்னு கேள்வி. இதுக்கு சமாதானம் நமக்கு பகவத்கீதையிலே கிடைக்கிறது. அர்ஜுனனிடத்திலே கர்மயோகத்தினுடைய பெருமைகளை கண்ணன் எடுத்து இயம்புகிறான். அர்ஜுனா, கர்மயோகம் ரொம்ப சுலபமானது, ஞான யோகத்திலே நீ இழியாதே, அது கடினமானது. கர்மயோகத்திலே இருந்தாய்னு சொன்னால் படிப்படியாக உனக்கு ஞானமும் கைகூடும், பக்தியும் கைகூடும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்படி சொல்றச்ச ஒரு உயர்ந்த வாக்கை பகவான் திருவாய் மலர்ந்து அருளுகிறான். நான் சொல்றபடித்தான் நீ வாழணுங்கிற நிர்பந்தம் கூட இல்லை, அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படித்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் கூட இல்லை. இப்ப வாழ முடியல, இப்ப கேட்டு வச்சுப்போம், அப்புறமா அவர் சொன்னபடி வாழலாம் அப்படின்னு கூட நீ முடிவெடுக்க வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இல்லை. இவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நான் சொல்றதை இப்பவே ஒப்புக்கொண்டு அப்படியே வாழ வேண்டும்ங்கிற நிர்பந்தம் உனக்கு இல்லை. இப்ப எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்ணன் சொன்னதை புத்தியில வச்சுண்டு கொஞ்ச காலம் போன பிற்பாடு, அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு 58 வயசுக்கு மேல வேணும்னா அவர் சொன்னதை நாம பிரயத்னம் பண்ணி பார்க்கலாமே, அப்ப நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி இருப்பேன் அப்படின்னு கூட நீ முடிவெடுக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் நான் சொன்னதை கேட்டு நீ நடக்கலன்னா கூட பரவாயில்ல. அர்ஜுனன் கேட்டான், அப்ப நான் என்னதான் பண்ணணும்னா, நான் சொன்னது சரின்னு ஒப்புக்கொள், அதுவே போதும்னா. கண்ணன் சொன்னது சரியான வாக்கு அப்படின்னு நீ சொல்லிட்டாலே நான் சொன்ன வார்த்தையை பின்பற்றி நீ நடக்கிறவன்னு நான் உறுதி செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லுகிறார் பெருமாள்.
இப்ப இதை எதற்காக விண்ணப்பித்தேன்னால், வேத விதிகளின்படி நாம் வாழ்கிறோமானால் இல்லைங்கிறது தான் பதில். ஆனா நம்ம இடத்துல ஒரு உறுதி இருக்க வேண்டும். வேத விதிகளின்படி வாழ்வதுதான் சிறந்தது. இன்றைக்கென்னால வாழ முடியவில்லை, என்றைக்குமே நான் வாழ மாட்டேன் என்றாகி விடாது. எனக்காவது ஒரு நாள் அப்படி வாழ்வதற்குண்டான ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிட்டும், அமையும். அன்றைக்கு நான் வாழ்ந்து கொள்கிறேன். அப்படி வாழ முடியலன்னா கூட அதன்படி வாழ்வதுதான் சிறந்ததுங்கிறத நான் ஒப்புக்கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டாலே நாம் வைதிகர்கள். சாஸ்திரங்களின்படி நம்மால நடக்க முடியலேங்கிறதுக்காக சாஸ்திரங்கள் அனைத்தும் வீணானவை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? 1000 தாய் தந்தையருக்கு நம்மிடத்துல எத்தனை அன்பு உண்டோ அத்தனை அன்பு சாஸ்திரங்களுக்கு நம்மிடத்திலே உண்டு. வேதங்களுக்கு அத்தனை அன்பு நம்மிடத்திலே உண்டு. அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது ஒரு உலர்ந்த தலைப்பு, விஷயங்களும் உலர்ந்தவைகள். ஆங்கிலத்தில் ட்ரை சப்ஜெக்ட் அப்படிங்கிறார். ஆனால் மற்ற விஷயங்கள் பசுமையாக இருப்பதற்கே இந்த வேதமும் ஸ்மிருதிகளும் தான் காரணம்னு சொன்னால் அது மிகையாகாது. அதனால நிச்சயமா இதை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திற்கு எதனாலே வேதம் என்று பெயர் அப்படின்னு பார்ப்போம். வேதயதீதி வேதகான்னு சொல்லுவார்கள். நமக்கு தெரியாததை எதொன்று நமக்கு எடுத்து சொல்லுமோ அதற்கு வேதம்னு பெயர். தெரியாததொன்றை எடுத்து சொல்லுவது அதனை வேதம் அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். சம்ஸ்கிருதத்திலே பிரமான்னு ஒரு சப்தம் உண்டு. பிரமானா யதார்த்த ஞானம், உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த உண்மையான அறிவை எதொன்று தருகின்றதோ அதைத்தான் பிரமாணம்னு சொல்லுகிறோம். அந்த பிரமாணத்தின் துணை கொண்டு பிரமாதாவானவன் பிரமேயத்தை அறிகிறான். இப்பவே கொஞ்சம் கண்ணை கட்ட ஆரம்பிச்சுடும், ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சுடும். பிரமாணம் முதல்ல ஒன்று சொன்னேன், தெளிந்த அறிவு, உண்மை அறிவு. அந்த உண்மை அறிவை எதொன்று தருகிறதோ அது பிரமாணம். பிரமாதாவானவன் ஒருவன் ஆசை கொள்ளுகிறான், ஒரு உயர்ந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஒருவன் ஆசை கொள்ளுகிறான். அப்ப பிரமாணத்தை கொண்டு அவன் எதை தெரிந்து கொள்ளுகிறான்னால் சித்தவஸ்து பிரமேயத்தை தெரிந்து கொள்ளுகிறான். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிந்து கொள்ளுகிறான். என்னமோ மொபைல் போனு தேடிட்டு இருந்த, இருட்டா இருந்தது. எதை தேடுகிறேன்? என்னுடைய மொபைல் போனை தேடிட்டு இருக்கேன். அதுக்கு ஒன்று தேவை, விளக்கு தேவை. ஒரு விளக்கு கிடைத்தது. விளக்கின் துணை கொண்டு தேடுகிறவனான நான் என்னுடைய கைபேசியை தேடி கண்டுபிடித்தேன். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிரமாணத்தின் துணை கொண்டு பிரமாதாவானவன் பிரமேயத்தை தெரிந்து கொள்ளுகிறான், அறிந்து கொள்ளுகிறான். எது நமக்கு மூல பிரமாணம்னு சொன்னால் வேதம்தான் மூல பிரமாணம். ஆதவ் வேதா பிரமாணம்னு சொல்லுவார்கள். அதுதான் மூல பிரமாணம். அனைத்தும் வேதத்திலிருந்து தான் தோன்றி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது எதுனால் அந்த பெருமை வேதத்துக்குத்தான் உண்டு. சுவாமி, தலைப்பு ஸ்ருதி வைபவம்னு போட்டிருக்கே, நீர் வேதத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீரேன்னு கேட்டால் ஏதோ ஸ்ருதிங்கிறவளை பத்தி சொல்லுவீங்கோன்னு நினைச்சோம். நீங்க வேதா மாமியை பத்தினா பேசிட்டு இருக்கீர்னார் ஒருத்தர். இன்னொரு பெரியவர் சொன்னார், சுவாமி வேதத்தை தட்டக்கூடாதுன்னு நீங்கள்லாம் சொல்ல மட்டும்தான் சொல்றீங்கோ, நான் வேதத்தை மீறி ஒரு நாள் நடந்ததில்லைன்னார். அப்படி என்ன செஞ்சுட்டார் இவர்? வேதத்தின்படி வாழ்கிறாரான்னு விசாரித்தால் அவர் கடைசியில் சொன்னார், நம்ம ஆத்து மாமிக்கு வேதம்னு பெயர் அப்படின்னார். அந்த அம்மா சொல்றதை கேட்டுத்தான் நான் நடந்துட்டு இருக்கேன். ஒரு நாளும் மீறி பேசினதில்லை, ஒரு நாளும் மீறி நடந்ததில்லை. இது ஒரு ஹாஸ்யத்துக்காக சொல்றது. அப்ப வேதம் அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோமே. ஸ்ருதின்னு தலைப்பிலே போட்டிருக்கேன்னால் இந்த வேதத்துக்கு தான் ஸ்ருதின்னு பெயர். நம் காதுகளாலே கேட்கப்படுகின்றமையினாலே அதற்கு ஸ்ருதி அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நாள்லாம் வேத புஸ்தகம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லா பாஷைகளிலும் போட்டு வைத்திருக்கிறார்கள். நீங்க போய் வேத புஸ்தகம்னு கேட்டா கிடைச்சிடும். பழைய நாள் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆச்சாரியனிடத்திலே போய் அமர்ந்து அவருக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்து அவர் சொல்லி கொடுப்பார். அதை கேட்டு கேட்டு நாம சொல்லிட்டே இருக்கணும். காதாலேயே கேட்டு நாம் அதை சொல்லி மனப்பாடம் செய்து கொண்டிருக்க வேண்டும். காளிதாசன் பிரம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்றார், வேதாபியாச ஜடன் அப்படிங்கிறார். வேதாபியாச ஜடன் அப்படின்னா ஒரு ஜடத்தை போல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருப்பான். பிரம்மா ஜடத்தை போல உட்கார்ந்துட்டு இருப்பார், அசைவற்று கிடப்பார்.
ஆனா வாய் மட்டும் எதையோ முணுமுணுத்துண்டே இருக்குமா. என்ன முணுமுணுத்துண்டு இருக்கார் அப்படின்னால் வேதத்தை சொல்லிண்டே இருப்பாராம். எப்பவும் வேதத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிற பெருமை பிரம்மாவிற்கு உண்டு அப்படின்னு அவரை கொண்டாடுகிறார்கள். ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே அழகா ஒரு விஷயம் சொல்றார். நன்கு வேதமோதிய ஒருவன் அவனுக்கு கடைசி காலத்துல பித்து பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, பைத்தியம் பிடிச்சா போல ஒரு நிலைமையை அவர் அடைஞ்சுட்டார்னு சொன்னால், அந்த சமயத்துல கூட என்னென்னமோ உளறின்று இருக்காரேன்னு கிட்ட போய் பார்த்தால் அப்போதும் வேதத்தை தான் அவர் உரு போட்டு இருப்பாராம். ஏன்னா சின்ன வயசுலேயே இருந்து அதுலேயே பழகி இருக்கிறதுனால கடைசி காலத்துல பித்து பிடித்த நிலையிலும் கூட அவர் உளறின்று இருக்காருன்னு நாம நினைச்சுட்டு இருப்போம். அவர் தெளிவாத்தான் இருக்கார். வேதத்திலே நிலை நின்றவராக அவர் இருக்கிறார். மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்து போச்சு. மனைவி பெயர் தெரியல, குழந்தைகள் பெயர்கள்லாம் தெரியல, பேரன் பெயர்த்திகள் பெயர்லாம் தெரியல, அவ்வளவு ஏன் தம் பேரே தெரியல. ஆனா பக்கத்துல ஒருத்தர் வேதத்தை சொல்லும் போது ஒரு சிறு பிழை செய்தார்னால் அவர் படுத்துட்டே அப்படி தட்டுறாராம். இது என்னைக்கோ நடந்திருக்குன்னு காட்டியிருக்கா. இப்ப சமீபத்துல கூட நீங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். யாரோ ரொம்ப வேதம் படிச்ச ஒரு பெரியவர் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கார். பக்கத்துல பிள்ளை, அவர் அத்தியாயனம் பண்ணியிருக்கார். அவர் ஸ்வரம் பிடிச்சுட்டே அழகா வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்றார். அவர் பாவம் படுத்துண்டு மூக்குல, தொண்டையில, மார்பில எல்லாம் டியூப் விட்டுருக்கா, அவருக்கு படுத்துட்டு இருக்கார். இந்த கையை அப்படியும் தூக்கி தூக்கி அந்த பிள்ளை என்ன ஸ்வரம் பிடித்து சொல்லுகிறாரோ அதற்கு தகுதியா கை மேலும் கீழும் இப்படி போட்டு போட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நிலைமையில கூட வேதத்தில் அவருக்கு இருக்கிற அந்த காதலை பாருங்க. அத்தனை காதல் எதனாலேனால் காதாலேயே கேட்டு வந்ததோ இல்லையோ, அதனால காதல். இப்போ காதாலேயே கேட்டு அதை கத்துண்டு வந்ததினாலே அத்தனை காதல் அவருக்கு இருக்குன்னு கொள்ளலாம். அப்போ ஸ்ருதியினால் குரு சொல்வதை சீடன் கேட்டு கேட்டு அதை திரும்ப திரும்ப சொல்கிறான். அதனாலே ஸ்ருதிங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப வேதம் ஸ்ருதி. நிகமம்னு ஒரு பெயர் இருக்கிறது. அனாதி காலமாக ஒருவர் உபதேசிக்க ஒருவர் கேட்டே வருகிறார் இல்லையா, அதனாலே நிகமம்ங்கிற பெயர் கொடுத்தார்கள். அதற்கு மேலே ஆம்நாயம்னு ஒரு பெயர் உண்டு. மீண்டும் மீண்டும் சொல்லி எப்போதும் நினைப்பதனாலே, நினைக்கப்படுவதினாலே அதற்கு ஆம்நாயம்னு பேரு. ஒரு பரம்பரையா வந்துட்டு இருக்கு, வேத பரம்பரைங்கிறா. அப்படி பரம்பரையாக வருகின்றபடியினாலே ஆம்நாயம். எல்லாத்துக்கும் மேல தமிழ்ல ரொம்ப அழகா ஒரு பெயர் வைத்தார்கள், மறைன்னு பெயர். முதல்ல வேதம்னு பார்த்தோமா, வேதம்னா என்ன? தெரியாததொன்றை எது எடுத்து சொல்லுமோ அது வேதம் அப்படின்னு பொருள் சொன்னேன். இப்ப மறைனா என்னன்னா, எதொன்று மறைத்து வைத்திடுமோ, உண்மை பொருளை எதொன்று மறைத்து வைத்திடுமோ அது மறை. இப்பதான் சந்தேகம் வந்திருக்கு. வேதம்னாலே கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனா பெயர்லயே இத்தனை சந்தேகம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். தெரியாததொன்றை எடுத்து சொல்வது வேதம்னு சொல்லிட்டு இப்ப அந்த விஷயத்தை மறைச்சு வைக்கிறது தான் வேதம்னு சொன்னால் இது பொருந்த மாட்டேன் என்கிறது. என்னால் நன்கு பொருந்த விடலாம். ஆழ்வார் பாடுறார், மறையாய நாள் வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரேன்னு பாசுரம். என்ன அழகா வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியிருக்கார் பாருங்க. மறைன்னு சொல்றார், நாள் வேதம்னு சொல்றார். மறையாய நாள் வேதம் அப்படிங்கிறார். யார்கிட்ட இருந்து மறைச்சுடும், யாருக்கு வெளிக்காட்டுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் கீதையிலே அர்ஜுனன் இடத்துல சொல்றான், நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்ச இஜ்யயா. எத்தனை சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. வேதாபியாசத்தினால என்ன தெரிஞ்சுட முடியாது, தானம் பண்றதுனால என்ன தெரிஞ்சுட முடியாது, பூசிப்பதினாலே என்னை தெரிந்து கொண்டு விட முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டே வர்றார். கடைசியில சொல்றார், பக்தியாஸ்துவனன்யா சக்கியா, பக்தியினால் தான் என்னை அறிந்து கொள்ள முடியும், அடைய முடியும்ங்கிறார். என்ன சுவாமி, அப்போ வேதாபியாசம் எல்லாம் பண்ணினா வீண்தானா? தான தர்மங்களால் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதா? அவரை பூசிப்பதாலே பிரயோஜனம் இல்லையானால் அங்கதான் ஒரு அர்த்தத்தை நாம வருவித்துக் கொள்ள வேண்டும். என்ன அர்த்தம்னால், பக்தியற்ற வேதாபியாசத்தினாலே அவனை அடைய முடியாது, பக்தியற்ற தான தர்மங்களினாலே அவனை தெரிந்து கொள்ள முடியாது, பக்தியற்ற பூசையினாலே அவர் கிட்டேயே நெருங்க முடியாது. அதைத்தான் முகுந்த மாலையில குலசேகர ஆழ்வாரும் பாடுறார். பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் நாம எத்தனை வேத ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்ணினாலும் அவனை அறியாது சொல்லப்படுகின்ற அத்தனையும் காட்டிலே அழுவதற்கு சமம்னுட்டார். காட்டுல அழுதா என்னமோ அதை கேட்க கூட ஆள் இல்லைன்னு அர்த்தம். ஏன் அழறன்னு கேட்கறது கூட பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாள் இல்லையோ. காட்டிலே அழுவது போலே அத்தனை வீணாகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். அப்ப மறை உயர்ந்த பொருள்களை
தகுதியற்றவர்களிடமிருந்து மறைத்து வைக்கின்றபடியினாலே வேதத்திற்கு மறை அப்படின்னு பெயர். இந்த வேதங்கள் முதல்ல எப்படி இருந்திருக்குன்னா கணக்கற்றவையா இருந்திருக்கு. ஆதி காலத்திலே கணக்கற்றவைகளாக இந்த வேதங்கள் இருந்திருக்கின்றன. அனந்தாவை வேதாகான்னு சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்மளை கேட்டா எத்தனை வேதம்னு கேட்டா குழந்தைகள் கூட சொல்லிடும். வேதம் தெரியறதோ இல்லையோ, எத்தனை வேதம்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ. ருக்யஜுசாம அதர்வண வேதங்கள் 4 அதர்வணத்தை மற்ற 3 பொருத்தி வேதத்ரைன்னு சொல்றதும் உண்டு, 3 வேதங்கள்னு சொல்றதும் உண்டு. யதுக்தயஸ்திரயி கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம்னு கூறத்தாழ்வானுடைய தனி என்று கொல்லியோ. அதர்வண வேதத்தை இந்த 3 அடக்கிடுவா. அதனால 3 வேதங்கள்னு சொல்றதும் உண்டு. மொத்தம் 4 வேதங்கள், ருக்யஜுசாம அதர்வண வேதங்கள். இது ஆதியில எப்படி இருந்ததுன்னா மூட்டையிலிருந்து பிரித்து வைக்கப்படாததாகத்தான் இருந்தது. ஒரு பெரிய மூட்டையா இருந்தது, கணக்கத்தவைகளாக இருந்தது. அப்பத்தான் வேதவியாச பகவான் ஒரு பெரியவர் அவதரித்தார். அவதரிக்கும் போது அவருக்கு அந்த பெயர் இல்லை. அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு. அவருக்கும் கிருஷ்ணன்னு தான் பேரு, கண்ணன்னு தான் பேரு. வேதங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்ட காலத்திலே வேதங்களை தீயவர்கள் திருடிக்கொண்டு போன போது அப்போது பகவான் மீனரூபியாக வந்தான், மத்ஸ்ய ரூபியாக வந்தான், மத்ஸ்யாவதாரம் பண்ணினான், வேதங்களை காத்தான். வேதாந்தத்திற்கு ஒரு குறை வந்ததுன்னு சொன்ன போது அந்த பகவானே வியாசராக வந்து திருவவதாரம் பண்ணினான். அப்படின்னா சாட்சாத்து பகவானுடைய அவதாரமாகத்தான் வேதவியாசர் கொண்டாடப்படுகிறார். வேதவியாசோ பகவான் ரிஷிஹி சொல்றோமா இல்லையா? சஹஸ்ரநாமம் சொல்ற காலத்துல வேதவியாசரை பகவான் என்றே நாம் அனுசந்தித்து வருகிறோம். அந்த வேதவியாசருக்கு இயற்பெயருங்கிறது கிருஷ்ணர், அதுதான் பேரு. ஒரு தீவிலே பிறந்தார், கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு. பதரிகாசிரமத்துக்கு அருகிலேயே வாழ்ந்தார், பாதராயணர்னு பேரு. இப்படிலாம் பேர் இருக்கா? வேதவியாசர்னு எப்ப பேர் ஏற்பட்டதுன்னா இந்த குண்டு கட்டா மூட்டையாட்டம் வேதம் இருக்குன்னு சொன்னேனே, அந்த மூட்டையை அவர் தான் பிரித்தார், அவிழ்த்தார், வேதங்களை எல்லாம் எடுத்தார், பகுத்து கொடுத்தார், எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தார். பாருங்க, வேத பாகங்களை சரியாக பிரித்து வகுத்து பகுத்து கொடுத்தவர். அதனாலதான் வியாசர்னு பேரு. வியாசர்னா என்ன அர்த்தம்? எவர் ஒருத்தர் இவத்தை எல்லாம் பகுத்து கொடுத்தாரோ அவர் வியாசர். எவத்தை பகுத்து கொடுத்தார்? வேதங்களை பகுத்து கொடுத்தார். அதனாலதான் வேதவியாசர் அப்படின்னு அவர் கொண்டாடப்படுகிறார். அவர் செய்திருக்கிற உபகாரத்திற்கு வைதிக உலகம் என்றென்றைக்கும் கடன் பட்டிருக்கிறது. அத்தனை பெரிய உபகாரத்தை அவர் செய்திருக்கிறார். அவர்தான் வைதிக கர்மங்களுக்கு தகுந்தவாறு வேதங்களை எல்லாம் 4ஆக பிரித்தார். எவ்வளவு நாளி? வேதம், ஸ்ருதி, நிகமம், ஆம்நாயம், மறை, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் யார் நமக்கு பகுத்து கொடுத்தாருங்கிறதையும் பார்த்து விட்டோம். ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்டார், இந்த வேதங்களை இயற்றியவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. யாருன்னா ஒருத்தர் எழுதியிருக்கணும் இல்லையோ? இப்போ ராமாயணம்னு சொன்னா வால்மீகின்னு சொல்லிடுறோம், மகாபாரதம் வேதவியாச பகவான் அப்படின்னு சொல்லிடுறோம், பகவத்கீதை கண்ணனே சோதிவாய் திறந்து பேசி இருக்கிறான், திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடினார், சொல்லிட்டே போலாம். எந்த ஒரு நூலை எடுத்துக்கொண்டாலும் அந்த நூலை இயற்றியவர்னு ஒருவர் அறியப்படுகிறார். இப்ப வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்தை இயற்றியவர் யார்? முக்கியமான கேள்வி. நிறைய பேர் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இது இயேசுவினுடைய காலத்திற்கு இத்தனை ஆண்டுகள் முற்பட்டது அப்படின்னு எல்லாம் போட்டு, ஏன்னா எல்லாத்துக்கும் கிமு கிபின்னு போட்டுடுறாளோ இல்லையோ, கிறிஸ்துவனுடைய காலத்திற்கு இத்தனை ஆண்டுகள் முற்பட்டது, இத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் பல பேர் பண்ணி சொன்னாலும் கூட நம்மவர்களுடைய நம்பிக்கை, மேலான நம்பிக்கை, என்றைக்குமே ஒரு விஷயத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒருத்தருடைய நம்பிக்கையை நாம குறிவைத்து கேள்வி கேட்பதுன்னு இறங்கிவிட்டோம்னு சொன்னால் இந்த உலகத்திலே எவ்வவர்களுடைய நம்பிக்கையுமே நிலையாக நிற்காது. அதுதான் உண்மை. அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை நாம நம்புறோமோ இல்லையோ, குறைந்த பட்சம் அதை தப்பாக பேசாமல் இருத்தல்ங்கிறதே ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கையை ஒருத்தர் குறையா பேசுறாருன்னு சொன்னால் அவர் நம்பிக்கையை நாம குறைத்து பேச தாமதம் ஆகாது. இன்னொன்னு, இன்னைக்கு எத்தனை அறிவியல் அறிஞர்கள் இருக்கிறார்களோ இதுதான் தேர்ந்த பொருள் அப்படின்னு ஒன்றை அவர்கள் நிலைநாட்டி இருப்பதாக சொன்னாலும் ஒரு விஷயத்தை அவர்கள் மறுக்காமல் ஒப்புக்கொள்கிறார்கள். என்னன்னா, என்னுடைய இந்த கருத்து இதுதான் உண்மை என்று எதொன்றை நான் நிலைநாட்டி இருக்கிறேனோ அந்த கருத்தையும் தகர்த்து இதுதான் சரியான பொருள் என்று சொல்வதற்கு ஒருவன் வரக்கூடும் அப்படின்னு சொல்றார். இப்ப புரியறதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். 1 மாசம் 2 மாசம் முன்ன செய்தித்தாள்கள்ல ஒரு செய்தி வந்தது. வியாழன் கிரகத்தை சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான நிலவுகளை கண்டுபிடித்திருக்கிறோம்னு வந்தது. நம்ம கண்ணால ஒரு நிலவை பார்க்கிறோம், நமக்கு தெரிஞ்சது அதுதான். ஒரே ஒரு கிரகத்தை சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான நிலவுகள்னு போட்டிருந்தா.
அந்த மாதிரி 90க்கும் மேல நிலவுகள் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கோங்கிறா. இதைத்தான் அண்டானாம் து சஹசிராணாம் சஹசிராணி அயுதானிச்சேன்னுட்டு அந்த நாள்லயே நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். எத்தனை எத்தனை அண்டங்கள் உண்டுன்னுட்டு பெருமானே நீ அறிவாயே தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வராக பெருமாளை பத்தி அழகா ஒரு வார்த்தை சொல்லுவா. அவர் வராக ரூபியாக எழுந்து நின்றார். அவருடைய ரோமக்கால்கள்ல பல பிரம்மாண்டங்கள் சுழன்று கொண்டிருந்தனவாம். அப்படின்னா அவர் எத்தனை பெரியவரா இருந்திருப்பாருன்னு பாருங்க. பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்குன்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ, ஏனமாய் நிலம் கீண்டவென்னப்பனேன்னு பாசுரம். அப்போ பிரம்மாண்டங்கள் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கின்றன. பல மகரிஷிகள் வெளியிலே தோன்றி பெருமானை துதித்தார்களாம். யஜ்ஞவராக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான்னு காட்டுகிறார்கள். எத்தனை அண்டங்கள் உண்டு, எந்தெந்த அண்டங்களிலே எவ்வவர்கள் பிரம்ம பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள், இந்திர பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள், இதெல்லாம் நாம கண்டுபிடிச்சு சொல்லிட முடியுமான்னா இதை தெரிந்தவர்னு ஒருத்தர் தான் உண்டு. அந்த ஒருத்தர் பகவான் மட்டும்தான். வேற யாருக்காவது இதெல்லாம் தெரிய போறதா? தெரிய போறது இல்லை. இதெல்லாம் எதற்காக விண்ணப்பிக்கிறேன்னால், இப்ப வேதங்கள் இத்தனை ஆண்டுகள் பழமையானவை, இத்தனை காலம் முற்பட்டவைன்னு ஒருத்தர் சொன்னால் அன்னவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில், வேதங்களை இயற்றியவர் என்று ஒருவரும் இலர். இது அபௌருஷேயம். தமிழிலே எழுதா கிழவின்னு சொல்லுவார்கள். ஏதோ ஒரு வயசான பாட்டி இருந்தா எழுத்தறிவில்லை, அதனால எழுதா கிழவின்னு சொல்லிடுறா போல சொல்லிடக்கூடாது. எழுதா கிழவின்னு பேர் இதற்கு. என்ன? ஒருத்தரால இயற்றப்படாதது, அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவார்கள். கீர்த்தி மூர்த்தி மகா வித்வான் காஞ்சி பிரதிபாதிபயங்கரம் சுவாமி ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் காட்டுறார். வேதத்தை ஏன் யாரும் இயற்றவில்லை என்று சொல்ல வேண்டும்? ஒருத்தர் பேரை போட்டுவிடக்கூடாதான்னு கேள்வி. யாராவது ஒருத்தர் இயற்றினார் என்று ஒப்புக்கொள்வதிலே என்ன நட்டம்? நல்ல கேள்விதான் அது. ஒருத்தர் இயற்றினாருங்கிறதுனால ஒரு குறை வந்துட போறதா? இப்ப திருவாய்மொழிக்கு பெருமையே என்னன்னா, மற்ற 10 பாட்டுல கை கூப்புறோமா, 11ஆம் பாட்டு வரிசையத்தானே கை கூப்புறோம். ஷடகோபன் வந்தா தான் கையை கூப்புறோம். மீதி 10 பாட்டும் வசத்தியான அர்த்தங்கள் அத்தனை சொல்லியிருக்காரு. என்ன அது எதை வேணா அவர் சொல்லியிருக்கட்டும் சுவாமி, எங்களுக்கு நம்மாழ்வாருடைய திருநாமம் வரும்போதுதான் அன்னிக்கும் அமுதூருங்கிறா போல தித்தித்து நிற்கிறோம் நாங்கள். அப்ப ஷடகோபன் வரிசை கை கூப்புறோமே, அதை போல வேதத்திலும் கூட இதை இவர் இயற்றினார், இந்த பிரஷ்னம் இவராலே சொல்லப்பட்டது, இந்த பகுதி இந்த மகரிஷியினாலே வெளியிடப்பட்டது அப்படின்னு ஒரு பேர் வந்துடுத்துன்னு சொன்னால் அங்கங்க கையை கூப்பிட்டு போறோம். இப்ப ஷடகோபன் வந்ததுனால திருவாய்மொழிக்கு ஒரு குறை ஏற்பட்டு போச்சா? இன்னமும் சொல்ல போனால் வேதத்தை காட்டிலும் மேலானதுன்னு நாம திவ்ய பிரபந்தங்களை கொண்டாடி வருகிறோம். அத்தனை ஏத்தன் திவ்ய பிரபந்தங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சாதிக்கிறார். அத்தனை வாசித்திருக்கிறேன் நான். படிக்காத நூல்கள் இல்லை, தெரிந்து கொள்ளாத சாத்திரங்கள் இல்லை. ஆனால் வடமொழி நூல்களாலே எந்தெந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் நான் சற்றே சிரமப்படுகின்றேனோ அந்த காலங்களிலே எனக்கு துணையாக நிற்பது திவ்ய பிரபந்தங்கள் மட்டுமேன்னு சொல்றார். திவ்ய பிரபந்தங்களின் துணை கொண்டே தத்துவங்களை உள்ளபடி தெரிந்து கொள்ள வல்லவனாயிருக்கிறேன்னு சொல்லணும்னு சொன்னால், அப்ப வேதாந்தங்களை காட்டிலும் திவ்ய பிரபந்தங்கள் உயர்ந்தவைங்கிறது தன்னடவே தேறுகின்றன. அப்ப ஷடகோபன் பேரை சொல்றார் ஆழ்வார். நான் தான் எழுதினேன், நான் தான் பாடினேன். அதிலும் கூட ஷடகோபர் வாயிலாக வெளிப்பட்டதுன்னு தான் நாம சொல்றோம். இது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார்கள் பாடினார்கள், ஆழ்வார்களே இயற்றினார்கள்ங்கிறத கூட சொல்லிடுவோம். ஆனா அவர்களை இயற்றினார்களானால் அது ஆழ்வார்களே சொல்லிட்டா. நாங்க யார் இயத்துறதுக்கு? எங்களுக்கு எங்க அத்தனை சாமர்த்தியங்கள் இருக்கு? அவனே என்னை ஒரு கருவியாக கொண்டு தன்னைத்தானே கவி பாடி கொண்டான். இதுதான் உண்மை. எங்களை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு அவன் வெளியிடுவித்தான் அத்தனை. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஆழ்வார்களை கொண்டு எப்படி வேதங்கள் அனாதியோ அப்படித்தான் திவ்ய பிரபந்தங்களும் அனாதியானவை. நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே இந்த அர்த்தங்களை பறக்க நமக்கு காட்டி அருளுகிறார். அப்ப திவ்ய பிரபந்தங்களும் அனாதியானவை. இருந்தாலும் ஷடகோபனீந்த தமிழாயிரம்ங்கிறோம், நம்மாழ்வார் கொடுத்தார்னு சொல்றோம். அப்ப கையையும் கூப்புறோம். அதை போல வேதங்களுக்கும் சில மகர்ஷிகளை பேரை சொல்லிட்டா போச்சு. பராசரர் ஈந்த சாக்கை, பராசரர் ஈந்த பிரஷ்னம் அப்படின்னு கையை கூப்பிட்டு போடுறோம். அந்த மாதிரி ஏன் இல்லை? இங்கதான் காஞ்சி மகாவித்வான் சுவாமி அழகா சொல்றார். உலகத்துல எத்தனையோ நூல்கள் இருக்கு. அந்த நூல்களை எல்லாம் இயற்றியவர்களாக பல பேர் அறியப்படுகிறார்கள். ஒரு நூலுக்கும் ஒருத்தர் பேரை நிச்சயமா சொல்லிடுறோம். ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, அவர்கள் பெயரை கொண்டுதான் இந்த நூல்கள் அவர்களிடமிருந்து தோன்றியதாக தொன்று தொட்டே அறியப்படுகின்றன. அந்த கிரமத்தில் அந்த பெயர்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இத்தனை சொல்ல தெரிந்த நமக்கு வேதங்களுக்கும் இன்னார்தான் கர்த்தான்னு சொல்றதுல என்ன தடை இருக்கு?
எங்கேயாவது யார் காதலையாவது ஒருத்தர் பேர் விழுந்திருக்கா? இவர்தான் வேதத்தை வளர்த்தார், இவர்தான் வேதத்தை பேசினார், இவர்தான் அருளி செய்தார்னுட்டு இத்தனை ஆண்டுகளிலே, பல நூற்றாண்டு காலங்கள், இந்த பன்னெடுங்காலம்னு வச்சுக்கோங்க, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகளிலே ஒருத்தர் பெயராவது வேதத்தோட தொடர்பு படுத்தப்பட்டு இவர்தான் வேதத்தை இயற்றினார்னு சொல்ற அளவிலே ஒருத்தர் பெயராவது இன்றளவுக்கும் வந்திருக்கிறதான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் பதில். மீதி எல்லாத்துக்கும் ராமாயணத்தை இயற்றியவர் ஆதிகவி வால்மீகிங்கிறோம். வேதவியாச பகவான் மகாபாரதத்தை கொடுத்தார், நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினார், வள்ளுவ பெருந்தகை திருக்குறள் இயற்றினார். ஒன்னொன்னுத்துக்கும் சொல்றோமா இல்லையா? ஆத்திச்சூடி ஔவையார் பாடினாங்கிறா. ஔவையார் வள்ளுவர்னு எடுத்துட்டாலே நிறைய குழப்பம் இருக்கு. எத்தனை வள்ளுவர்கள் இருந்தா, எத்தனை ஔவையார்கள் இருந்தாங்கிற குழப்பம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு பேரை போட்டு சொல்றோம் இல்லையோ, இது இன்னார் கொடுத்ததுன்னுட்டு, அந்த மாதிரி ஒப்புக்காவது ஒரு பேரை போட முடிகிறதா? அரக்கராட அழைப்பார் இல்லைன்னு திருமங்கை ஆழ்வார் அழகா பாடினார். ரொம்ப அழகான பாசுரம். தன்னை ராவண சேனையில ஒருத்தனா நினைச்சுட்டு பாடுறார். திருமங்கை ஆழ்வாரோட பெருமை பாருங்கோ, பரம பக்தர். ஆனா என்ன சொல்றார்? நான் ராவண சேனையில ஒருத்தனா என்ன நினைச்சுட்டு பாடுறேன். ராமனுக்கும் ராவண சேனைக்கும் சண்டை, ராமசேனை ராவண சேனைக்கு சண்டை. அப்ப ராவண சேனையிலே இருந்தவர்கள் எண்ண ஓட்டம், மனநிலை எப்படி இருந்தது, அதை படம் பிடிச்சு காட்டுறார் திருமங்கை ஆழ்வார். அப்ப அவர் சொல்றார், ஒரு பேச்சுக்கு கூட போய் ஜெயிச்சுட்டு வந்துள்ளான்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லைங்கிறார். வெறுமையாவது சொல்ல இல்லையோ, அதெல்லாம் பார்த்துக்கலாம். வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருப்பவர்கள் பலர்னு இருப்பாள் இல்லையோ, போயிட்டு வந்தா போச்சு, பார்த்துடலாம், இன்னைக்கு போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி சொல்றது கூட ஆள் இல்லைங்கிறார். அரக்கராட அழைப்பார் இல்லை, சொல்லிட்டு ஆத்துக்கு கூட போயிட்டோம், ஆனா சொல்றதுக்கே ஆள் இல்லைங்கிறார். அந்த நிலைமையில எங்க சேனை இருக்குங்கிறார். அந்த மாதிரி ஒப்புக்காவது ஒரு பேர் சொல்ல மாட்டாளா? வேதத்தை இயற்றியவர் இவர் அப்படின்னு யார் பேராவது இதுகாரும் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறதான்னா இல்லைங்கிறது தானே பதில். அப்ப இந்த வேதங்களை இயற்றியவர் யார்னால் யாரும் இல்லை. பகவானை படைத்தவர்னு ஒருத்தர் இருந்தா காட்டுங்கோ, வேதங்களை சிருஷ்டித்தவர் ஒருத்தர் உண்டுன்னு நாங்கள் காட்டுகிறோம்னு பதில் சொல்லிடுங்கோ. பகவானை படைத்தவர்னு ஒருத்தர் உண்டா? ஒருத்தரும் கிடையாது. அவருக்கு ஜாதகமே கிடையாது. ஜாதகம் ஏதாவது உண்டா? இன்ன தேதியிலே, இந்த வேளையிலே, இந்த மருத்துவமனையிலே, அல்லது இந்த செவிலித்தாயினுடைய கண்காணிப்பிலே அவர் தோன்றினார், பிறந்தார்னு ஏதாவது ஒன்று காட்ட முடியுமான்னா நிச்சயம் காட்ட முடியாது. அவர் அனாதியா இருக்காரோ இல்லையோ, ஆதி அந்தமனந்தம் அற்புதமான வானவர் தம்பிரான்னு பாசுரம். என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக விளங்குகிறார். இமையோர் தலைவான்னு கொண்டாடப்படுகிறார். தேவாதி தேவன் என நின்னான் பெருமான். அத்தனை பெரியவர். அவருக்கு ஆதி அந்தம் எதுவுமே கிடையாது. என்றென்றைக்கும் இருக்கிறவர். வேதங்களும் அப்படித்தான் விளங்குகின்றன. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை. ஸ்வேதாஸ்வதர் ரொம்ப அழகா கொண்டாடுறது. எவனொருவன் பிரமனை முதலிலே படைத்தானோ, படைத்த பிரமனுக்கு வேதங்களை எவன் உபதேசித்தானோ, காஞ்சி மகாவித்வான் சுவாமி அழகா காட்டுறார். வேதங்களை பகவான் சிருஷ்டித்தார்னு சொல்லக்கூடாது. வேதங்களை பிரமனுக்கு ஓதுவித்தவர் பெருமான், பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்தவர். எத்தனை அழகான தகப்பனார் பாருங்க. ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னா அதை பகவான் இடத்துல கத்துக்கணும். புருஷோத்தமனிடத்திலே தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரம்மாவை படைச்சுட்டார், படைச்சுட்டு விட்டுட்டாரா? அந்த குழந்தைக்கு வேதங்களையும் சொல்லி வைத்தார். வேதங்களை சொல்லி வைத்து விட்டு சிருஷ்டி காரியங்களை எப்படி செய்வதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அந்த குழந்தையை திறம்பட செயல்படுமாறு அனுமதித்தார். இதைத்தான் பகவான் பண்ணியிருக்கார். அப்ப பிரம்மாவை படைச்சுட்டு பிரம்மாவுக்கு வேதங்களையும் சொல்லியிருக்கார். இதுல இன்னொரு உண்மையும் தெரிஞ்சுக்கணும். பிரம்மா படைக்கப்பட்டார். நாபி பத்மத்துல எங்கேயோ ஒசரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் பிரம்மா. சுத்தி முத்தி பார்த்தார், யாருமே தெரியல. அவர் என்ன நினைச்சுட்டார்? நாம் தான் காரண பொருள்னு நினைச்சுட்டாராம். ஏன்னா யாருமே இல்லையே, நான் மட்டும்தானே இருக்கேன். அப்ப ஆதியிலே தோன்றியவன் நான், நான் தான் காரண பொருள், எல்லாம் நான் தான் நினைச்சுட்டு சற்றே தியானத்திலே ஆழ்ந்தார். அப்பத்தான் கீழே குனிந்து பார்த்தாராம். பகவானை பார்த்துட்டார். ஐயோ, நாம பெரியவர்னு நாம நினைச்சுட்டு இருந்தோம். எவனிடமிருந்து நாம் தோன்றி இருக்கிறோமோ அவன் கீழே கிடக்கிறானேன்னு சொன்னாராம். வேதாந்த தேசிகன் அழகா சொல்றார். திருவனந்தபுரம்ங்கிற க்ஷேத்திரம் இருக்கு பாருங்க, பகவான் படுத்துட்டு இருக்கார். அந்த க்ஷேத்திரத்திலே அவர் பெருமாளை சேவிக்கணும்னு போயிருக்கார். உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்திலே இருந்து யாரோ என்னமோ முணுமுணுக்கிறா போல சத்தம் கேட்டுதான். அவர் போய் அர்ச்சகர் வாயெல்லாம் பார்த்துருக்கார். ஏதாவது அவர் ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்றாரா, சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்காரான்னா அவர் நான் ஒன்றும் வாய் திறக்கலன்னு விட்டார். இல்லை சுவாமி, சத்தம் கேட்கறது உள்ளுக்குள்ளேருந்து என்னமோ கர்ப்ப கிரகத்திலேருந்து சத்தம் கேட்கறது என்னார். என்ன சத்தம்னு கேட்டா வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். மேலே
பிரம்மா சொல்லிட்டு இருக்காராம், மேலே அமர்ந்து கொண்டு கீழே படுத்து கொண்டிருக்கிறானே ஒருவன், அவனை இன்னார் என்று நான் அறியேன், என் மகனும் அறியான், அறிந்தவர் எவரும் இலர். இதையே சொல்லிட்டு இருக்காராம் அவர். கீழே படுத்துட்டு இருக்கிறவனை முழுசா நானும் தெரிஞ்சுக்கல, என் பிள்ளைக்கும் தெரியாது, மற்ற யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட அப்பிரமேயனாக பெருமான் இருக்கிறான். இன்னான் என்று நாம் மதிப்பிட்டு அறியாத அளவிற்கு வைபவத்தை உடையவன் ஒருவன் கீழே கிடக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காராம். அப்ப பிரம்மாவை படைச்சுட்டு பிரம்மாவுக்கு வேதங்களை எல்லாம் பகவான் உபதேசித்திருக்கிறான். அப்ப பகவானும் வேதங்களை படைத்தவன் அல்லன். அப்ப எதுதான் இந்த வேதம்? இந்த வேதம்ங்கிறது என்னதுன்னால் எம்பெருமானுடைய மூச்சுக்காற்றுன்னு சொல்லுகிறார்கள். பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். அதையே வச்ச நித்தியத்துவம்ங்கிறார். இது என்றைக்கும் நித்தியமாக இருப்பது, எப்போதைக்குமாக இருப்பது அப்படின்னு காட்டுகிறார். அப்ப எம்பெருமானுடைய மூச்சுக்காற்று, அதைத்தான் நாம வேதங்கள்னு சொல்லுகிறோம். அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஷ்வசிதம் ஏதது ருக்வேதோ யஜுர்வேதா சாமவேதா அதர்வாங்கிரசா என்று பிருகதாரண்யகம் பேசும். எம்பெருமானுக்கு வாணியாகவும் இருக்கிறது வேதம்ங்கிறது, அவராலே சொல்லப்படுகின்ற சப்தங்களாகவும் அமைந்திருக்கின்றன. அது மட்டுமா, அவனுடைய மூச்சுக்காற்றாகவும் விளங்குகிறது. யஸ்ய நிஷ்வசிதம் வேதாகா அப்படின்னு சாயணீய பாஷ்ய மங்களாச்சரணம் இந்த கருத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்ப வேதம்ங்கிறது பகவானுடைய மூச்சுக்காற்று என்று அறியப்படுகிறது. இந்த வேத சப்தம்ங்கிறது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வித சத்தாயாம், வித ஞானே, வித விசாரணே, விதில்ரு லாபே அப்படிங்கிற 4 தாத்துக்களை காட்டுறா. வேர்ச்சொற்கள்னு சொல்லுவா. ஒரு சொல் இருக்குன்னு சொன்னா அந்த சொல் எதில் நின்றும் பிறந்தது, அதற்கு ரூட்டாக இருப்பது எது, வேர் சொல்லாக இருப்பது எது, ரூட் வேர்டுன்னு சொல்றா போலே இருப்பது எதுனால் 4 தாத்துக்களினாலே இந்த வேத சப்தம் உண்டாச்சுது அப்படின்னு காட்டுகிறார்கள். சத்தை, ஞானம், விசாரம், லாபம் அப்படிங்கிற 4 குணங்கள் நிரம்பி இருக்க பெற்றமையினாலே வேதம் வேதமாகிறது. இது கொஞ்சம் கூர்ந்து கேட்டா தான் புரியும். ஏன்னா இதை சொல்றதுக்கு படிச்சுட்டு வரத்துக்கே கூர்ந்து படிச்சுட்டு வந்தா தான் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் இல்லையோ? முதல்லயே சொல்லிட்டேன், கொஞ்சம் அப்படி இப்படி எங்கெங்கயோ அழைச்சிட்டு போறா போலத்தான் இருக்கும், வேற வழி கிடையாது. இது விஷயமே அப்படித்தான் இருக்கு. அது ஏதோ வேதமாகிற காட்டிலே கொண்டு போய் விட்டார் போலே இருக்கிறது என்னால் அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் வேதமாகிற காட்டிலே தான் எம்பெருமான் எப்போதும் உலவிக் கொண்டிருக்கிறான். அதனால விந்தியா அட்டவியிலிருந்து ராமானுஜர தேவப்பெருமாள் காப்பாத்திண்டு வந்தா மாதிரி நம்மளையும் காப்பாத்தி சரியா 8 மணிக்கு வெளியில விட்டுருவார். அதனால பயம் வேண்டியதில்லை. அதனால தைரியமா இருக்கலாம் நாம. அதனால சொல்ல வந்த விஷயம் இந்த 4 விஷயங்கள், சத்தை, ஞானம், விசாரம், லாபம்ங்கிற 4 குணங்கள். சத்தைனா என்ன அர்த்தம்? சத்தானா அஸ்தித்வம், இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்ற பாருங்க, அந்த அர்த்தத்தை நமக்கு காட்டுகிறது. அதற்கு மேலே ஞானம், நல்லறிவுங்கிறது நமக்கு கிட்டும். அதற்கு மேலே விசாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ? ஓரொருத்தரும் பிறந்திருக்கிறோம்னு சொன்னால் எதற்காக பிறந்திருக்கிறோம்ங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்ல மட்டும் சொல்லிடுவோம், நான் என்னத்துக்குத்தான் பிறந்தேனோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லாதவாளே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சொல்லலேன்னு யாரையாவது ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். எப்பயாவது ஒரு தடவை தான் சொல்லாத இருந்திருப்பேன்னு தான் பதில் வரும். எப்பவுமே சொல்லிட்டே தான் இருக்கும், அது என்னத்துக்காகத்தான் பிறந்து தொலைத்தேனோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். அதுவும் வீட்டு பெண்கள் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, அது பண்ணா எப்படி இருக்கும்னு கேட்டு பாருங்க. ஏதாவது ஒண்ணுத்த அது பண்ணா எப்படி இருக்கும்னா, நான் பெண் பிறந்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு விடுவா. ஏன் உங்களுக்கு என்ன குறை, நன்னா தானே இருக்கீங்கன்னா, உங்களை பார்த்தா தெரியறது நாங்கள் எப்படி இருக்கோம்னு பதில் வந்துடும். நான் பெண் பிறந்தா போல இருக்குன்னு அவ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களை படைச்சிருக்கேனே நீங்க இருக்கா போல இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அதை நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களிடத்துல குறை உண்டான கிடையாது. ஆனால் வார்த்தைகள் சொல்கிறோம் இல்லையோ, எதுக்கு பிறந்தேன்னு தெரியல, எண்ணத்துக்குத்தான் தெய்வம் இன்னமும் வைத்திருக்கிறதோ தெரியலேன்னுவா, இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம் பாருங்க. தப்பு கிடையாது. அந்த விசாரம் ரொம்ப முக்கியம்தான். ஏன் நாம் பிறந்தோங்கிற விசாரம் முக்கியம்தான். நாம் பண்ணுற தப்பு என்னன்னா, அதோட நின்று போயிடுறோம். கையில் ரிமோட் எடுத்தா அந்த எண்ணம் மறந்து போச்சுன்னா தப்புன்னு அர்த்தம். அந்த எண்ணம் தோன்றுகிறதுங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. பகவான் பார்க்கிறாராம், ஐயோ நல்ல எண்ணம் இவனுக்கு தோன்றி இருக்கிறது, நான் ஏன் தான் பிறந்தேனோன்னு இவன் விசாரத்தை ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே நூலை பிடிச்சா போல பிடிச்சுன்னு அந்த விசாரத்தை பின்தொடர்ந்து கொண்டு போனான்னு சொன்னால் உயர்ந்த நிலையை இவன் எட்டி விடுவான்னு அவர் எதிர்பார்க்கிறாரு பாருங்கோ. நாம எழுந்து நூலை பிடிச்சா போல போய் ரிமோட் எடுத்துன்னு வந்து உட்காந்து விடுறோம்.
இதுதான் நாம பண்ற தப்பு. இல்லைன்னா மொபைல் எடுத்துட்டு உட்கார்ந்து விடுகிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல நாம யார், நாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற விசாரம் முக்கியம். அடியன் அடிக்கடி சொல்றது உண்டு, வாசல்ல சண்டை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போடச்சே 2 பேர் ரொம்ப பலமா மோதிக்கிறச்சே ஒரு ஆள் இந்த வார்த்தையை நிச்சயமாக சொல்லுவான், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னுவான். இது எங்க சண்டை நடந்தாலும் நீங்க கேட்டு விடலாம். நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்றானோ இல்லையோ, வேதாந்தம் அவன் மென்ன பிடிச்சு கேள்வி கேட்கறது. அவனை பார்த்து நான் யாருன்னு தெரியாதுன்னு நீ கேட்டு இருக்கியே, நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கறது. ரொம்ப அழகான கேள்வி இது. யார் யாரையோ பார்த்து என்ன உனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கோமே தவிர, உண்மையில நமக்கு யாரை தெரியாதுன்னா நம்மளத்தான் தெரியாது. இன்னொன்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பேர் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கடகடகடன் ஒரு 5 பேரை சொல்லிடுவீங்க. அது யாராவது ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், இல்ல கலைத்துறையை சார்ந்தவராக இருக்கலாம், விளையாட்டுத்துறையை சார்ந்தவராக இருக்கலாம், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் பெரிய பதவியில் இருப்பார், அவர் பேரா இருக்கலாம். 5 பேரை நீங்க சொல்லிடுவீங்க. இதுல என்ன தெரியுமா விசித்திரம், தன் பேரை ஒருத்தனும் அதுல சொல்ல மாட்டான். பிடிச்ச 5 பேரை சொல்லுன்னா தன் பேரை எவனாவது சொல்றானா சொல்ல மாட்டான். ஏன் சொல்றது இல்லைன்னு ஒரு பெரிய விசாரம். பதில் சொன்னார்கள், அவனுக்கு அவனை பிடிச்சிருந்தா தானே தன் பேரை சொல்லுவான், அவனுக்கே அவனை பிடிக்கல. இன்னொரு உண்மைன்னு நான் சொல்றேன், நாம யாரை சந்திப்பதற்கும் தயாராக இருந்து விடுவோம். அதெல்லாம் யார் வந்தாலும் பாத்துக்கிறேன்னு நம்ம சொல்லிடுவோம். சந்திக்கவும் கூடும், சந்திப்பதற்கு தயாராகவும் இருப்போம். நாம சந்திக்க விரும்பாத ஒற்றை நபர் யாருன்னா அது நாம தான். நம்மள நாமளே சந்திச்சுக்கிறதுக்கு தான் தயாரா இருக்க மாட்டோமே தவிர, யார் வேணும்னாலும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருந்து விடுவோம். அப்ப முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் யார், நாம் எதனாலே படைக்கப்பட்டிருக்கிறோம், எதனாலே பிறக்கிறோம். அர்த்த பஞ்சகம்னு அடிக்கடி சொல்லுவார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே அர்த்த பஞ்சகத்திற்கு அதிக மகத்துவம் தரப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த விஷயத்தை பேசினாலும் சரி, அது இறுதியில அர்த்த பஞ்சகத்தை பற்றித்தான் விளக்கி நிற்கும். மிக்க விரநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. ஸ்வஸ்வரூபம், பரஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதிஸ்வரூபம், புருஷார்த்த ஸ்வரூபம், பலஸ்வரூபம் அப்படின்னு இந்த 5 சொல்றோம். அப்ப முதல்ல ஸ்வஸ்வரூபம், நான் யாரு, இந்த கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்விக்கு ஒருத்தன் விடை கண்டுபிடிக்க வேண்டும்னு ஆசை கொண்டான்னு சொன்னால், இதை விசாரித்து அறிய வேண்டும்ங்கிற ஒரு பேரவா ஒருவனுக்குள்ளே கிளர்ந்து எழுந்ததுன்னு சொன்னால், அவனுக்கு புகலிடமாக இருக்கக்கூடியது வேதம். அப்ப விசாரம் பண்றது வேதத்தினாலேன்னு இருக்கிறதுனாலே, அந்த அர்த்தத்தை தருகிறபடினாலே வேதம்னு பெயர். அடுத்தது லாபம். வேதம் படிச்சா, வேதத்தை நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் எனக்கு என்னென்ன லாபங்கள் உண்டுன்னு ஒருத்தர் கேட்டார். ஏன்னா எதுவாக இருந்தாலும் லாபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு கூட பாருங்க, வந்த உடனே மாலையெல்லாம் போட்டு ஷால்வையெல்லாம் போத்தினாளா, இது முதல்ல. முடிச்ச அப்புறமா வெறும் அனுப்ப போறது கிடையாது. இப்போ எத்தையோ கொடுக்க போறா. இப்போ நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு செவிக்கும் உணவு, நித்தியமும் உபன்யாசங்கள் கேட்கிறீர்கள். முடிச்ச அப்புறம் பகவான் நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை நம்ம கையிலே கொடுக்கிறார்கள். பகவன் நிவேதனமான ஒரு பிரசாதம் நமக்கு தரப்படுகிறது. அவர் அமுது செய்த பிரசாதம், கண்டருள பண்ணப்பட்ட பிரசாதம் ஒன்று நமக்கு கையிலே தருகிறார்கள். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக போகிறோம். இப்ப அது கொடுக்கலன்னா கூட விசாரம் இல்லை. நீங்க வந்தாச்சு, உபன்யாசகர் ஏறி அமர்ந்துட்டார், எதுவுமே பேசலேன்னு வச்சுக்கோங்க, இப்படித்தான் அமைதி நிலவும். ரொம்ப நாளே நிலவாது. ஒரு 2 நிமிஷம் தான் அப்படி இருப்பீங்கோ. அதுக்கு மேல உங்களுக்குள்ள நீங்க பேச ஆரம்பிச்சுடுவீங்கோ. அவர் பேசலன்னா பரவாயில்ல, நாம தான் இவ்வளவு பேர் உட்காந்துருக்கோமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவாளாத்தானே இருக்கோம், அப்புறம் இன்னைக்கு ஆத்துல என்ன தளிகை அப்படின்னு பேச ஆரம்பிச்சுடும். ஏன் இவா இப்படி பேசிட்டு இருக்கான்னு நான் பார்த்தேன்னா, ஆமா சுவாமி, ஒன்றும் நீர் பேச வேண்டும், இல்லைன்னா நாங்க தான் பேசுவோம். நீர் பேசுறதை கேட்கறதுக்காகத்தான் வந்திருக்கோம். நீர் பேசலைன்னா எங்க பேச்சு எப்படி இருக்கும்? அன்னைக்கு ஃபாரின் போனாலே உங்காத்து பொண்ணு போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டாளா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். தளிக ஆச்சான்னு பேச ஆரம்பிக்கும். எப்பன்னு திரும்ப திரும்ப இதே குழம்பு சாத்துந்து அப்படின்னு ஒரு பேச்சு அதுக்கு மேல சொல்லுவீங்கோ. ஏன் இதெல்லாம் பேசுகிறீர்கள்? பேசுறவர் பேசல, நாங்க பேசுறோம். அப்ப இங்க வந்திருக்கிறீர்கள்னு சொன்னால் உபன்யாசம் கேட்பதுங்கிற ஒரு பலனை உத்தேசிச்சு தானே வந்திருக்கீங்கோ. அடியன் வந்திருக்கிறேன்னால் உபன்யாசம் சொல்லணுங்கிற பலனை உத்தேசிச்சு தானே வந்திருக்கிறேன். ஒரு சுவாமி நியமிச்சிருக்கிறார், பெரியவர்கள் எல்லாம் நியமித்திருக்கிறார்கள். சரி, தெரிஞ்சதை சொல்ல போறோம். ஒரு நல்ல பொதுபோக்கு, அதுதானே ரொம்ப முக்கியம். காஞ்சிபுரத்துல அந்த நாள்ல இருந்தே இது ஒரு பெரிய குறைபாடுன்னு சொல்லலாம். புறப்பாடு நிறைய உண்டு, ஆனா குறைபாடும் இருக்கு. அது என்ன குறைபாடுன்னா, பெரிய நல்ல பொழுதுபோக்குங்கிறதெல்லாம் என்றைக்குமே இங்கே ஆதரிக்கப்பட்டதில்லைங்கிறது தான் நிஜம், நிதர்சனமான உண்மை.
காஞ்சி மகாவித்வான் சுவாமி நம்மாழ்வார் சந்நிதியிலும் மணவாள மாமுனிகள் சந்நிதியிலும் உற்சவங்கள் நடைபெறுகிற காலங்களிலே ராத்திரி உற்சவம் கோட்டையெல்லாம் முடியறதுக்கே 10 ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 10ன்னா அந்த சுவாமி ஒரு சவினையும் ஒரு பிரார்த்தனையை பண்ணுவராம். என்னன்னா, விநியோகம் பண்றாளோ இல்லையோ, சுண்டல் இருக்கு, புளியோதரை இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு, சீரா இருக்குன்னு வந்து சொல்லிடுவா. இட்லி இருக்கு, முக்கியமா இட்லி இல்லாத போகுமா, காஞ்சிபுரம் இட்லியாச்சே, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டானா கை கூப்பிண்டு என்ன தெரியுமா சொல்லுவரான், தயவு பண்ணி யாராவது ஒருத்தரா எழுந்து ஒருத்தர் மட்டுமே விநியோகம் பண்ணுங்கோன்னு சொல்லுவரான். ஏன் அப்படி பண்ணணும்னா, என் தகப்பனார் எழுதினார் காஞ்சி சுவாமியை பத்தி, மணி வேண்டிய மாமணின்னு எழுதினார். மணி வேண்டிய மாமணி, இது ஒரு தலைப்பு உபன்யாசத்துக்கு. மணினா ஆங்கில மணின்னு நினைச்சுக்காதீங்கோ, பைசான்னு அர்த்தம் புரிஞ்சுக்காதீங்கோ. அவர் என்னைக்குமே உபன்யாசங்களுக்கு இத்தனை கொடுன்னு கேட்டதே கிடையாது. ஆனா மணி கேட்பார். என்ன மணி கேட்பார்னா, பேசுறதுக்கு எத்தனை நாழிகை கொடுப்பா அப்படின்னு கேட்பாராம். நீ எத்தனை நாழிகை கொடுப்ப, எவ்வளோ நாழி நான் பேசலாம். அவர் சொன்னப்புறம் 1 மணி நேரம் அவர் பேசுவார், அது வேற விஷயம். ஆனா முதல்ல அவர் 2 மணி காலம் சொன்னார்னா இவர் 3 மணி காலம் பேச போறாருன்னு அர்த்தம். அத்தனை ஜனங்களும் ஆசையா உட்காந்துட்டு இருப்பான்னு பெரிய வாழ்லாம் சொல்றாள் இல்லையோ. அப்ப மணி வேண்டிய மாமணினா இந்த மணி கேட்க மாட்டார், இந்த மணி தான் கேட்பார். நம்முடைய ஸ்ரீமத் உபயவே கேபி தேவராஜன் சுவாமி அழகா ஒரு விஷயம் சொன்னார். காஞ்சி சுவாமி ஒரு தடவை எங்கேயோ உபன்யாசத்துக்கு போயிருந்திருக்கார். உபன்யாசத்துக்கு வரணும்னு கூப்பிட்டு இருக்கா அவரை. அவர் சொன்னாராம், ரொம்ப முடியல, கார்ல தான் வருவேன், பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இருக்கார். பரவாயில்ல வாங்கு, காருக்கு என்னமோ நீ அதை கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டுட்டாராம். கொடுத்துடுறோன்னு அவர்களும் சொல்லிவிட்டார்கள். நிர்வாகிகள் அழைத்தவர்கள் நேரம் உபன்யாசத்துக்கு போயிருக்கார். உபன்யாசம் முடிஞ்சொடுத்து ஏதோ ஒரு கவரில் கொண்டு வந்து சம்பாவனையை கொடுத்துருக்கா. சம்பாவனை நிறைய பண்ணியிருக்கா. அந்த நாள்லேயே கிட்டத்தட்ட 50 ரூபாயோ 100 ரூபாயோ நிறைய பண்ணியிருக்கா போல் இருக்கு சம்பாவனை. இவ்வளோ பண்ணியிருக்கோம் சுவாமி அப்படின்னு சொன்னாலாம். அவர் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையா. வாங்கி அதை வச்சுட்டு காருக்கு கொடுங்கோன்னு கேட்டாராம். சுவாமி, வழக்கத்தை விட மற்ற இடங்கள்ல எல்லாரும் பண்றதை விட நிறைய சம்பாவனை பண்ணியிருக்கோம். அதுக்கு அழகா பதில் சொன்னாராம், நீ அதை கூட குறைச்சி பண்ணிவிடு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் இத்தனை கொடுன்னு உங்ககிட்ட கேட்டிருந்தா தானே, அந்த கவரில் 1 ரூபாய் இருந்தாலும் நான் இங்கே பிரித்து பார்க்க போகிறது இல்லை. அதில் 50 ரூபாய் 100 ரூபாய் இருக்குங்கிறதையும் நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அதில் எத்தனைங்கிறத பற்றி விசாரமே கிடையாது. முதல்லயே நாம் பேசின்றது காருக்கு கொடுக்கணுங்கிறது, அதை மட்டும் எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்டாராம். அப்போ உபன்யாசங்களுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆனால் போக்குவரத்துக்குன்னு வந்துடுத்துன்னா பேசினபடிக்கு அதை நான் கொடுத்துடணும், அதை நீ என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ யாராவது இதெல்லாம் எதிர்பார்த்திருக்காளான்னா, இன்றைக்கும் உபன்யாசகர்கள் இங்கே கூட இந்த தொடர்ச்சியாக இத்தனை நாளாக நடந்துட்டு இருக்கேன். நாளைக்கு 2 உபன்யாசங்கள் உண்டு, நாளன்னைக்கு 2 உபன்யாசங்கள் உண்டு. ஒருத்தர் கூட என்ன சௌகரியங்களை பண்ணி கொடுப்பீங்கோ, எத்தனை சம்பாவனை இங்கே வந்தால் கிடைக்கும், எத்தனை பேர் வருவான்னு கூட கேட்கலப்பாம். இதோட முக்கியமான விஷயம் பாருங்க, சுவாமி காஞ்சிபுரமா வந்து சொன்னா ஒரு 10 பேராவது இருப்பாளான்னு கூட கேட்கல. மாறாக அத்தனை பேருக்குமே ஆச்சரியம். பரவாயில்ல, இத்தனை பேர் வந்திருக்கா, அண்ணா சந்நிதி தேவேந்திர பவனத்தை போல இருக்கு, உள்ளுக்குள்ள உட்கார்ந்தா தானா விஷயம் வருதுங்கிறா. ஏன்னா அவருடைய பெருமை அப்படிப்பட்டுத்தானே. பிரதிவாதி பயங்கர மன்னனுடைய பெருமை எத்தன்மை அதுன்னு கேட்டால், கவி அல்லாதவன் கவி ஆவான், பேச தெரியாதவன் பேசுவான், எழுத தெரியாதவன் எழுதுவான். அவருடைய திருவடி துகள் எவ்வவிடங்களிலே படுகின்றதோ, யார் யார் மேலே படுகின்றதோ அன்னவர்கள் அவரையே நிகர்த்தவர்களாக ஆவார்கள்ங்கிறது தான் நிஜம். தம்மையே ஒக்க அருள் செய்வருங்கிற அந்த சாமர்த்தியம் அது பிரதிவாதி பயங்கர மன்னனுக்கு உண்டு. அத்தனை பெருமை அவருக்கு உண்டு. எல்லாருக்குமே சந்தோஷம். அப்படியே வெளியூர்ல இருந்தாலும் எல்லாரையும் தொடர்பு கொண்டு, சுவாமி எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து சௌக்கியமா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள். யாரும் இத்தனை கொடுன்னு இதுக்காரும் கேட்கவே இல்லை, இனிமேலும் கேட்க போவதில்லை. கொடுக்கலன்னா கூட கேட்க மாட்டான். அதுதான் நிஜம். இந்த வழியைத்தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இது எதுக்காக சொன்னேன்னா, ஒரு விநியோகமா பண்ணுங்கோ, எல்லாத்தையும் ஒரு சேர கொடுத்துடாதீங்கோன்னு சொல்றாரு. எதற்காக? நான் ஏதாவது 4 விஷயம் சொல்றேன் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு சொல்லுவராம். அந்த சமயத்திலே கூட பல பெரியவர்களுக்கு அலுப்பு இருக்கும். நிஜம்தானே, ஏற்கனவே மணி 10 ஆச்சு, இன்னும் எவ்வளோ நாள் இவர் சொல்லிட்டு இருக்க போறார் அப்படிங்கிறத அவர் காதுபடவே சொல்லுவார்களாம். அதெல்லாம் அவர் காதுல போட்டுக்கவே மாட்டாராம். நம் பணி சொல்லுவது, அதை கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு நன்மை. இன்னைக்கு இருக்கிறவ என்ன தெரியுமா சொல்றா, அன்னைக்கு ஏதோ அப்படிலாம் நாங்க கேட்காத எழுந்து கூட போயிட்டோம், இன்னைக்கு கேட்கலாம்னு ஆசைப்பட்டாலும் கிடைக்கலையேங்கிறா. இன்னைக்கு கேட்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறதே அப்படிங்கிறா. அப்போ எது லாபம்னு கேள்வி கேட்டுக்கொண்டால், எனக்கு கீழே சொல்லியிருக்கேன், வேதம்ங்கிற சப்தம் எப்படி வந்ததுன்னு சொன்னால், லாபம்ங்கிற அர்த்தத்தை தருகிற வேர் சொல்
அதன் துணை கொண்டு வேதம்ங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஏது லாபம்னால் பகவானை பற்றி அறிகையே லாபம். அவர் அத்தனை மெனக்கட்டு ராத்திரி உபன்யாசம் பண்ணி இருக்கிறாரே, என்ன லாபம்னா சொல்றதுதான் லாபம். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்தகா பரஸ்பரம்னு கீதையில கண்ணன் சொல்றார். போதயந்தகா பரஸ்பரம், என்னுடைய அடியவர்கள் பரஸ்பரம் சந்தித்துக் கொண்டார்கள்னு சொன்னால் என்னை பற்றியே பேசி பொழுதை போக்குவார்கள், பேசிண்டே இருப்பான்னுட்டார். எதுக்காக பேசுறா? நான் கூட பேசுறேன்னா இத்தனை குறிப்பெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன், இதெல்லாம் சொல்லி நமக்கு எத்தனை தெரியும்னு காட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு ஓரத்திலே இருக்கக்கூடும். இதெல்லாம் உண்மையா தெரியுமானா தெரிஞ்சா போல காட்டிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ? உண்மையா சொல்றேன், உண்மையா தெரிஞ்சவர் பின்னாடி இருக்கார், தெரிஞ்சா போல காட்டிக்கிறவா முன்னாடி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான் இங்க வேறுபாடு. இந்த அர்த்தங்களை உண்மையா தெரிஞ்சவர் பேசாது இருக்கிறார். பேச தெரிஞ்சிருக்குன்னா தெரிஞ்சா போல காட்டிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ? அப்ப கண்ணன் கீதையில சொல்றார், போதயந்தகா பரஸ்பரம்னு சொன்னால் பேசி பொழுதை கழிக்கிறார்கள். என்னத்துக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறார்? எங்களுக்கு தெரியும்னு காட்டிக்கிறதுக்கான கேள்வி. அழகா வியாக்கியானம் பண்ணா அதெல்லாம் கிடையாது. அவனை பத்தி பேசினால் மட்டுமே இவர்கள் உயிர் தரித்திருப்பார்கள், இல்லைன்னா பிராணம் போடும். அதுக்காக பேசிட்டு இருக்கா. பகவானை பத்தி எதற்காக பேச வேண்டும்? தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போதுன்னு எல்லாம் பாசுரங்கள் இருக்கோ இல்லையோ? அப்ப பகவானை பத்தி பேசுறது எதுக்காகன்னா தரித்திருப்பதற்காக, தரித்திருந்தேனாகவேன்னு பாசுரம். அப்ப அதற்காகவே பேசப்படுகிறது. அப்ப வேதம்ங்கிறது சத்தைங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது, ஞானம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது, விசாரம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. முக்கியமா லாபம், பகவல் லாபம் தான் இங்கே முக்கியமான கருத்தாக சொல்லப்படுகிறது. கீழே ஒரு கேள்வி கேட்டுட்டோம். இப்ப வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலே, வேதத்தின்படி நடப்பதினாலே எனக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி கேட்டுட்டோமா? ஐஹிக ஆமுஷ்மிக பலங்கள் உண்டுங்கிறா. இங்க என்னென்ன அடையணும்னு ஆசைப்படுகிறோமோ அது அனைத்தையும் நாம் பெறலாம். ஒருத்தன் புகழுடையவனாக ஆக வேண்டும் ஆசைப்படுறானா அதுக்கு என்ன செய்யணுங்கிற குறிப்புகள் வேதங்களிலே உண்டு. ஒருத்தன் நிறைய பணம் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறானா அதற்கு என்னென்ன செய்யணுங்கிற குறிப்புகள் வேதத்திலே உண்டு. ஸ்வர்க்கத்தை அடையணும்னு ஒருத்தன் ஸ்வர்க்க காமியாக இருக்கிறான்னு சொன்னால் ஜோதிஷ்டோம யாகம்னு இருக்குப்பா, நீ அதை பண்ணு, உனக்கு ஸ்வர்க்கம் கிடைச்சிடும்ங்கிறார். அப்ப எந்தெந்த பலன்களை ஒருவன் ஆசைப்பட்டு கொண்டு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறான்னா அவனுக்குன்னு சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதெல்லாம் செய்கிறான்னு சொன்னால் ஐஹிக பலன்களை எல்லாம், இவ்வுலகத்திய பலன்களை எல்லாம் அவன் அடைந்து விடுகிறான். இது முடிஞ்சுடுதா? அப்ப இங்க இருக்கிற வரைக்கும் என்னென்ன தேவையோ அது அத்தனையும் பெறுவதற்கு வேதங்களின் துணை கொண்டு ஒருவன் சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதை புரிஞ்சுட்டோம் சுவாமி. இப்ப இங்கேருந்து கிளம்பின பிற்பாடு பெரியாழ்வார் சரித்திரத்துல முதல்ல ஆரம்பம் ஒரு ராஜா போறார்னு வருதோ இல்லையோ? ஒரு ராஜா ராத்திரி வேளையில வீதிகளை சுற்றி வருகிறார். யாரோ ஒரு பிராமணன், வெளிதேசத்தை சேர்ந்தவன், ஒரு திண்ணையிலே படுத்திருப்பதை அரசன் கண்டான். பார்த்தா படிச்சவனாட்டம் தெரிஞ்சுட்டான். அந்த பிள்ளை பக்கத்துல போனான். நீ யாருன்னு கேட்டான். தீர்த்தவாசி பிராமணன். அவன் பதில் சொல்லிட்டான். இன்னார்லாம் சொல்லிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பெரிய அடையாளம் கிடையாது, ஊர் ஊரா சுத்துறவன், படிச்சா போல தெரியுறியே, எனக்கு ஏதாவது ஹிதம் சொல்லு, நல்லதை சொல்லு. அந்த நாள்லாம் ஒரு பழக்கம் உண்டு. பெரியவர்களை சந்தித்தார்கள்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது நல்லதை சொல்லுங்கோன்னு கேட்பாளாம். இப்ப பெரியவர்களை சந்திக்கும் போதெல்லாம் நல்லது சொல்றோம், கேட்டுக்கோங்கிற காலம் வந்துடுத்து. அந்த நாள்ல பெரியவர்களிடத்துல நன்மையை சொல்லுங்கோள். அந்த மாதிரி தான் ராஜா கேட்டிருக்கான். உடனே அந்த பிராமணன் ரொம்ப அழகா பேச ஆரம்பித்தானாம். அப்ப ராத்திரி சௌக்கியமாக தூங்க வேண்டும்னு சொன்னால் நீ பகலிலே உழைத்தாக வேண்டும். மழைக்காலம் 4 மாசம் வெளியில போகவே முடியாது. மாரிக்காலம் வந்ததுன்னு சொன்னால் மீதி 8 மாசம் சௌக்கியமா, அந்த 4 மாசம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு 8 மாசம் நிச்சயமாக உழைப்பை போட வேண்டும். அதே போல வயதான காலத்துல சௌக்கியமா இருக்கணும்னால் இளமையிலே நல்லா உழைச்சிருக்கணும். கடைசியில சொல்றான் பாருங்க, மறுமையிலே இன்பம் தேடுவாயாயின் இம்மையிலே அதற்காக முயல வேண்டும்னு முடிச்சுட்டான். ராஜா பார்த்தான், மீதி 3 எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கா பெரியவா, ராஜாவா இருக்கேன், எனக்கு கவலையே இல்லை. இப்போ ராத்திரி வேலைக்காக பகல்ல ஓடணுங்கிற நிர்பந்தம் இல்லை, மழைக்காலத்துக்காக மீதி 8 மாசம் உழைக்கணுங்கிற தேவை இல்லை, வயோதிக காலத்துக்குன்னுட்டு இப்போ சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவன் நெஞ்சை உறுத்தியது. என்னது? மறுமைக்கு இம்மையிலே முயல வேண்டும்னு சொல்லிட்டான் இல்லையோ? அப்ப மறுமைன்னு ஒன்று இருக்கு. அந்த மறுமையிலே நாம் சுகத்தை அடைய வேண்டும்னு சொன்னால் இம்மையிலே அதற்கான முயற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். அதுக்கு மேலத்தான் பரதத்துவ விசாரம் நடந்தது. பெரியாழ்வார் போனார், யார் பரம்பொருள்ங்கிறத அங்கே நிரூபித்து கொடுத்தார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கூடவே நல்ல வேளை பெரியாழ்வார் ஞாபகம் வந்தார். ஒரு விஷயத்தை சொல்றேன். இத்தனை ஆழ்வார்கள் இருக்கும் போது அது எதனாலே பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் செய்தார்?
என் திருமழிசை ஆழ்வார் எடுத்துக்கோங்க, உரையில் இடாதவர்னு அவருக்கு பேரு. அவர் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுறவர். நாராயணனுடைய பரத்வத்துக்கு ஒரு கொத்தை, ஒரு குறை ஏற்படுகிறதுனால் பொறுக்ககில்லாதவர் திருமழிசை ஆழ்வார். அவர் பேசுறச்சேவே அதை கேட்டாலே அவர் கொஞ்சம் ரொம்ப பயங்கரவாதி ஆட்டம் தான் இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு தான் தோன்றும். அந்த மாதிரி நாராயணனுடைய மேன்மையை விட்டு கொடாதவர். மேலெழுந்த வாரியா கூட சந்தேகம் வரா மாதிரி பாட மாட்டார். நான் திரும்பவும் சொல்றேன், மேலெழுந்த வாரியா கூட சந்தேகம் வருகிற மாதிரி அவருக்கு பாட தெரியாது. அப்படின்னா சில பேருக்கு தெரியும்னு இப்ப புரிஞ்சு போச்சு பாருங்க. தாழ்சடையும் நீண்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும், இந்த பாட்டு எடுத்துக்கோங்க. அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புள்ளூர்தி உரைநூல் மறையுறையும் கோயில், இதை எடுத்துக்கோங்க. முனியே நான்முகனே முக்கண்ணப்பா நுண்ணுணர்வின் நீலாறு கண்டத்தம்மான், எத்தனை எத்தனை பாட்டு கிடைக்கிறது பாருங்க நமக்கு. இதெல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிற இடங்களாட்டம் தோன்றிவிடும். சில இடங்கள்ல பெருமையாவும் சொல்லியிருக்கா, அதுல ஒன்றும் குறை கிடையாது. மற்ற ஆழ்வார்கள் சமரசம் செய்து கொண்டார்களான்னா நிச்சயம் சமரசம் பண்ணிக்கல. ஆனா சொல்லும் போது எதிராளி கொஞ்சம் நமக்கு தோதாவும் சொல்லியிருக்காரு போல் இருக்கேன்னு சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மறுக்கவே முடியாது. என்ன பெயரை சொல்லல் அடியேன், சென்ற நூற்றாண்டிலே ஒரு பெரிய தமிழறிஞராக அறியப்பட்டவர். அவர் என்ன பண்ணினார், பல தமிழறிஞர்களை கூட்டினார். கூட்டுகிறவர் சைவ மதத்திலே பற்றாளர். அவருக்கு சைவ மதத்தில் நிறைய பற்று, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் யார் யாருடைய நூல்களை எல்லாம் வீட்டில் வச்சுக்கலான்னுட்டு ஒரு பட்டியல் போட்டு கொடுத்தாராம். எத்தனையோ சமயக்குறவர்கள் எல்லா மதங்களிலும் தோன்றி இருக்கிறார்கள். அவர் சைவம் சார்ந்தவர். சைவ மதத்தை சேர்ந்த எந்தெந்த புஸ்தகங்களை மட்டும் வச்சுண்டா தேவலாம்னு சொன்னா அதுல தப்பு இருந்திருக்காது. வைணவ மத ஆழ்வார்களையும் அவர் சில பேரை தேர்ந்தெடுத்து, இவர்களெல்லாம் ரொம்ப சாதுக்கள், இவர்களெல்லாம் சமரசவாதிகள், இவர்கள் புத்தகங்களை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கோள். 2 பேர் பேரைத்தான் அவர் எடுத்தார். அவ புஸ்தகங்களை வீட்டில் வச்சுக்காதீங்கன்னுட்டார். ஒன்று திருமழிசை ஆழ்வார், மற்றொருத்தர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இந்த 2 பேர் பேரை சொல்லிட்டு மீதி ஆழ்வார்கள் புத்தகங்களை எல்லாம் உங்கள் வீட்டு நூலகத்திலே வைத்து நீங்கள் நிச்சயமாக அவைகளை பாதுகாக்கலாம். இந்த 2 பேர் புஸ்தகங்களை மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னாராம். எதனாலன்னா இந்த 2 பேரும் சந்தேகமே இல்லாத பேசி வச்சுட்டு போயிருக்கா. ஆனா பரதத்துவ நிர்ணயம் பண்ணது யாருன்னு பார்த்தா பெரியாழ்வார் தான் பண்ணியிருக்கார். இப்ப வேதத்துக்குள்ள வந்தாச்சு. என்ன சுவாமி இது ஸ்ருதி வைபவம்னு சொல்லிட்டு எங்கேயோ பெரியாழ்வார் என்ற போயிட்டா போல இருக்கேன்னால் சந்தேகமே வேண்டாம். பெரியாழ்வாருக்கும் வேதத்திற்கும் தொடர்பு உண்டு. அதை தெரிஞ்சுக்கணும்னா நாளை கார்த்தால நீங்க தேவப்பெருமாளை சேவிக்க போகும்போது கீழே கருடனை ஒரு எட்டு பார்த்துட்டு கையை கூப்பிட்டு மேலே போங்கள். அந்த சந்நிதியில தேவப்பெருமாள் சந்நிதியில மட்டும்தானா, எந்த விஷ்ணுவாலயத்திற்கு சென்றாலும் சரி அங்கே பெருமானுக்கு முன்பாக கருடன் மன்னி வீர்த்தி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர் வீர்த்திருக்கிறார். எதனாலே கருடன் சந்நிதி எம்பெருமானுடைய சந்நிதிக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் கருடன் அங்கே கொலு வீத்திருக்கிறார்? எப்பவாவது இந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கொண்டதுண்டா? சுவாமி எங்களுக்கு பெருமாள் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னே தெரியாது, இதுல கருடன் ஏன் இருக்காருன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? நாங்க பிறந்ததுக்கே அர்த்தம் தெரியாதுன்னு நாம சுத்திட்டு இருக்கோம். இதுல கருடன் அவர்கிட்ட சுவாமி பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவர், வாகனம் தயாரா இருக்கணும்னு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் போல் இருக்கு. இந்த விசாரம் எல்லாம் நம்ம ஒரு நாளும் பண்ணி அறியாதவர்கள். நமக்கு தெரிந்ததெல்லாம் எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டு போக மட்டும் நமக்கு தெரியுது. இந்த தேவை இருக்கு, இதை கொடுத்துடு. சரி, அதை கொடுத்துட்டா நீ வாய் மூண்டிருப்பியான்னா அதை எப்படி வாய் மூடிட்டு இருப்பேன்? அடுத்து இன்னொரு தேவையோட வருவேன் அப்படின்னு அவரிடத்துல சொல்றவாளாத்தானே நாம இருக்கோம். அப்ப கருடன் ஏன் இருக்கிறார்னு தெரிஞ்சுட்டோம்னா பெரியாழ்வார் ஏன் பரதத்துவ நிர்ணயம் பண்ணினார்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். ஏன் கருடன் இருக்கிறார்னு சொல்றேன். ஒரு ராஜான்னு சொன்னால் ராஜா கார்த்தால தூங்கி எழுந்து கொள்ளும் போது கண்ணாடியை பார்த்துட்டே தான் எழுந்து கொள்வானாம். சாஸ்திரங்களே சொல்றது. காத்தால எழுந்த உடனே கையை பாருங்கோ, கண்ணாடியை பாருங்கோ, மங்களமான பொருள்களை எல்லாம் பாருங்கோள். ஒருத்தர் எழுந்து கேட்டார், சுவாமி மங்களமான பொருள்களை பாருங்கோன்னு நீரே சொல்லிட்டு காத்தால எழுந்த உடனே கண்ணாடி பாருங்கோன்னு சொல்றீரே, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டார். புரியலையா உங்களுக்கு? மங்களமான பொருள்களை பாருங்கோன்னு சொல்லிட்டு எழுந்த உடனே கண்ணாடியை பாருங்கோன்னு சொன்னா புரிய மாட்டேங்கிறதேன்னார். என்ன மூஞ்சி இருக்கோ அதான் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்காக மூஞ்சி வேண்டு வந்தா பார்க்க முடியும் நம்ம? அதெல்லாம் காத்தால எழுந்து கொஞ்சம் தலையெல்லாம் கோதிண்டு பார்த்துக்கோங்க. அடி உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. தலை கோதிக்கணுங்கிற பிரச்சனை இருக்கிறவாளுக்கு சொல்றேன். நன்னா தலையை கோதிண்டு போய் கண்ணாடியை பார்க்கலாம், கையை பார்க்கலாம். ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் பார்க்கலாம், முதல்ல காத்தால எழுந்துக்கணுமே, அதுவே பெரிய கஷ்டம்னார். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. காத்தால சீக்கிரமா தான் எழுந்து கொள்ள வேண்டும். எழுந்து கொள்ளும் போது கைகளை பார்த்து கொள்ளுகை, கண்ணாடி பார்த்து கொண்டு எழுந்து கொள்ளுகை. வேடிக்கையா ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா காத்தால தூங்கி எழுந்திருக்கான். உப்பரிகையில வந்து நின்று கொண்டான். வெளியில வந்துட்டான். வெளியில வந்துட்டு நன்னா அப்படி சோம்பல் முறித்து கொண்டு கீழே பார்த்தான். யாரோ ஒரு சலவை தொழிலாளி கீழே போயிட்டு இருக்கார். ராஜாவை பார்த்த உடனே அத்தனை சந்தோஷம் அவருக்கு. ராஜா ஒரு பெரிய கும்பிடு போட்டார்.
ராஜாவும் பார்த்துட்டு இப்படி கையை காண்பிச்சுட்டு காலங்காத்தால ஒருத்தன் கும்பிடு போடுகிறான், அவனுக்கும் சந்தோஷம், கையை காண்பிச்சுட்டான். கையை காண்பிச்சுட்டு திரும்பி நான் பாருங்க எங்கேயோ இடிச்சுன்னு விட்டான். இடிச்சுட்ட உடனே குருதி பெருக ஆரம்பிச்சுடுத்து. உடனே வைத்தியர்கள் எல்லாம் வந்துட்டா. ஐயோ, காலங்காத்தால எழுந்த உடனே ராஜாவுக்கு இப்படி ஆயிடுத்து. உடனே ஜோதிஷ சாஸ்திரங்களிலே வல்லுநர்கள் சோதிடர்களை எல்லாம் வரவழைங்கோள்னுட்டா. எல்லாம் கையில ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு வரிசையா பார்த்துட்டு இருந்த ராஜாவுக்கு ஏன் இப்படி ஆச்சு, ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரத்துல ஏதாவது குறைபாடா, ராஜாவுக்கு அதனால இப்படி ஒரு பிரதிகூலம் ஆகி போச்சா, எல்லாம் பேசி பார்த்துட்டு ஒருத்தர் எழுந்து கேட்ட, சுவாமி காத்தால எழுந்த உடனே யாரை பார்த்து இருந்தார்? நான் யாரை பார்த்தேன், படுக்கையிலேருந்து எழுந்து போனேன், அங்க போய் நின்றேன், மேலே இருந்து பார்த்தேன், கீழே எவனோ ஒருத்தன் போயிட்டு இருந்தான், ஒரு சலவை தொழிலாளி, ஒரு கழுதியோட போயிட்டு இருந்தான், மேல துணி மூட்டையெல்லாம் இருந்தது, அவனைத்தான் பார்த்தேன். சுவாமி உங்ககிட்ட குறை கிடையாது, அவன்கிட்ட தான் குறையன்னு. அவனை பிடிச்சிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும், அவன் உசுரோடு இருந்தா மேல மேல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுட்டான். ஐயோ, ஒரு அதுக்கே தலையில அடிபட்டு இருக்கு, இன்னும் அவன் உயிரோடு இருந்தால் பல பிரச்சனைகள்னு சொல்லிட்டாலே, எப்படியாவது பிடிச்சுங்கோ அப்படின்னு ராஜா சொல்லிட்டான். போய் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவன் பயந்தே போட்டான். ஐயோ, காத்தால் தான் கையெல்லாம் இன்னைக்கு நம்ம நாள் ரொம்ப நல்லா இருக்கும் நினைச்சு இப்படி ஆகி போச்சுன்னு அவன் கவலைப்பட்டு இருக்கான். ராஜா பார்த்தார், இவன் என்ன செய்யலாம்னு. சிரச்சேதம்னு உடனே அங்க இருக்கிறவா சொல்லிவிட்டா, தலையை வெட்டுறதுதான் நீ நன்னா இருக்கிறதுக்கு வழின்னுட்டா. அதை கேட்ட உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்பா பாப்பா அப்பா அப்படின்னு கையை தட்டின்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம், என்னப்பா தலையை கொய்ய போறோம்னு சொல்றோம், நீ சிரிச்சுட்டு இருக்கியேன்னு கேட்டான். அதுக்கு அவன் பதில் சொன்னான், ராஜா எதுக்காக என் தலையை கொய்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? காத்தால உன் மூஞ்சில தான் விழித்தேன் பாரு, கல்ல அடிபட்டு கட்டு போட்டுன்னு உட்காந்துருக்கேன் நானு. இப்போ ஒரு உண்மை சொல்றேன், ராஜா தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் காத்தால எழுந்த உடனே முதல்ல பார்த்தது உங்களைத்தான். நான் எழுந்து முதல்ல பார்த்தது உங்களைத்தான். என் மூஞ்சி எவ்வளவோ தேவலாம், தலையில அடிபடுற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா உங்க மூஞ்சியை நினைச்சா எனக்கு ரொம்ப வயரெல்லாம் கலக்குறதான். என்ன இதோ பிராணனே போறது, உங்க மூஞ்சியில விழித்ததற்கு இதோ என் பிராணனே போறது. என் மூஞ்சியில விழித்ததற்கு உங்களுக்கு ஏதோ தலையில லேசாத்தான் அடிபட்டது. இப்ப ராஜா பாத்துறது எல்லாரும் கேட்டு இருக்கா. இப்ப அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டா ராஜாவினுடைய முகத்தில குறைபாடுன்னு தானே உலகம் பூரா செய்தி போயிடும். ராஜா பார்த்தார், இல்ல இல்ல எனக்கு ஏதோ பெருசா படுறதா இருந்தது, இந்த மகாத்மா மூஞ்சியில விழிக்கவே தான் அது ஏதோ சின்ன கட்டோட போச்சு, இவருக்கு 1000 வராகங்கள் பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கோள்னுட்டான். இது வேடிக்கை கதை. அந்த மாதிரி காத்தால எழுந்த உடனே ராஜா கண்ணாடி பார்த்து கொள்ளுவராம். பகவானுக்கு யார் கண்ணாடியாக இருக்கிறார்னால் அப்பெருமைக்கு உரியவர் கருடன் மட்டுமே. கருடனுக்குத்தான் அந்த ஏற்றம் இருக்கிறது. கருடனை போய் கண்ணாடின்னு சொல்ல முடியுமான்னு ஒருத்தர் கேட்டார். கருட பஞ்சாசத்துல வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், நாகலோகத்துல போய் எல்லா நாகங்களையும் தின்று விடுகிறேன்னு போனாராம் கருடன். எனக்கு பெரிய பசி இருக்கு, எல்லா நாகங்களையும் பிடித்து தின்று விடுகிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்கார். வாசல்ல வாயில் காப்பவனா ஒரு நாகம் இருந்ததாம். அது கருடன் வர வேகத்தை பார்த்துடுத்து சட்டன உள்பக்கமா திரும்பி இப்படியும் அப்படியும் அசைந்து சமிக்ஞை கொடுத்துதான், நம்ம எல்லாருமே முடிஞ்சு போறோம், இந்த கருடன் வந்துட்டே இருக்கார், அத்தனை பேரையும் சாப்பிட போறாருன்னுட்டு எல்லா நாகங்களுக்கும் தூக்கி வாரி போட்டது. பயபீதர்களாக அத்தனை நாகர்களும் அங்கே இருந்தார்கள். பயம் பற்றி கொண்டு உடம்பெல்லாம் ஆடுறதான். அப்படியே படம் எடுத்திருக்கிற நிலையிலும் கூட இன்னைக்கு நாம எல்லாம் துவம்சமாக போகிறோம் அப்படின்னு உடம்பெல்லாம் ஆடுறதான். அப்போ ஒரு நாகம் என்ன பண்ணித்தான், தன்னுடைய படம் இருக்கு பாருங்க, அதுல கருடனுடைய முகத்தை அப்படியே நம்ம பிரதிபிம்பமா காட்டலாம், அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம்னா கண்ணாடி மாதிரி காண்பிச்சோம்னா நம்ம ரொம்ப வேண்டியவர்னு நினைச்சுண்டு நம்மளை விட்டுடுவார் அப்படின்னு நினைச்சுண்டு தங்களுடைய படங்களில ஒரு நாகம் முதல்ல இப்படி காண்பிச்சுதான். மற்ற நாகங்களும் இது நல்ல ஐடியாவா தெரியறது, இந்த யோசனையை பின்பற்றினா அவர் விட்டுடுவார் போல் இருக்குன்னுட்டு எல்லா நாகங்களும் அதே போல கருடனுக்கு முன்ன இப்படி இப்படி ஆடித்தான். அவருடைய திருமுக மண்டலம் நன்னா அந்த படங்கள்ல தெரியறதான். எல்லா நாகங்களும் என்ன நினைச்சுட்டு கொடுத்து, நாங்க கண்ணாடி மாதிரி இருந்து உமக்கு தொண்டுகள் செய்வோம், உங்க மூஞ்சி எவ்வளவு அழகா காட்டுறோம் பாத்தீரா, கோபப்படும் போது கூட உம் அழகு யாருக்கும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு காண்பித்திருக்கின்றன. ஆனா அவர் என்ன நினைச்சுட்டாராம் தெரியுமா, இந்த பாம்புகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமானவை, நம்மை கொல்வதற்காக நம்மை போன்றிருக்கிற கழுகு வம்சத்தை சேர்ந்த ஏதோ பல கழுகுகளை துணைக்கு வச்சுட்டு இருக்கு, இப்ப ஒன்னால என்ன செய்ய முடியும், எங்ககிட்டயும் ஆள் இருக்கு பாருன்னு காட்டுகின்றன போலும் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த பாம்புகளோடு சேர்ந்து துணைக்கு வந்திருக்கிற அத்தனை கருடங்களையும் நான் முடிச்சுடுறேன்னு மொத்த பெரிய முடிச்சுட்டாராம். கூறத்தாழ்வான் ரொம்ப அழகா சாதிக்கிறார், இரண்யகசிபுவே மடியிலே கிடாத்தி கொண்டு, நேற்றுக்கு தான் நரசிங்க பெருமாள் வந்துட்டு போயிருக்காரு இல்லையா, நேற்றுக்கு உபன்யாசம் இல்லை, அந்த குறை இல்லை. ஏன்னா உபன்யாசங்களினாலே எவரை நாம தெரிந்து கொள்ளுகிறோமோ அவர் சரியா நடுவுல வந்துட்டு போயிருக்காரு பாருங்க.
கிட்டத்தட்ட 15 உபன்யாசங்கள்னு சொன்னா ஒரு 10 உபன்யாசம் முடிந்த உடனேவே அவர் வந்திருக்கிறார். அப்ப நடுவுல வந்திருக்கார். ஏன்னா முன்ன பின்ன பேசுற அத்தனை விஷயங்களுக்கும் பொருளாக இருப்பவன் நானேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையோ. அவர் இரண்யகசிப்புவை மடியில கிடாத்தி கொண்டு கிழிக்கிறார். உள்ளுக்குள்ள இருந்து புகுபுகுன்னு ரத்தம் பெருகிண்டு வருது. சிங்கம் தன்னுடைய முகத்தையே அதுல பார்த்ததாம். பார்த்த உடனே நரசிங்க பெருமாள் என்ன நினைச்சுட்டார்? சிம்ம ஜாதிக்குரிய இலக்கணம் அவரிடத்துல பொருந்தி இருந்தது. அவர் என்ன நினைச்சுட்டார்? இரண்யனை காப்பாத்துறதுக்கு வயத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு சிங்கத்தை வச்சுட்டு இருக்கான் போல் இருக்கு, அதையும் சேர்த்துக் கொள்றேன்னு கிழித்தாரம். அதை போலத்தான் கருடன் நடந்துட்டு இருக்கார். அந்த கருடனுக்கு கண்ணாடி காட்டுறா போல நாகங்கள் எப்போது செயல்பட்டனவோ அப்போது அனர்த்தம் விளைந்தது. ஆனா கருடன் பகவானுக்கு கண்ணாடியாக இருந்து கொண்டு அவரை காண்பிச்சுருக்கார். இப்ப நான் எழுந்து ஒரு கேள்வி கேட்டேன், கருடன் எங்கனம் கண்ணாடியாவார்னு கேள்வி. அது நிச்சயமா புரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னா ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி முதல் ஸ்லோகமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு பாடுறார். வேதாத்மா விஹகேஸ்வரஹா. கருடன்னு சொன்னா நம்ம கோயிலுக்குள்ளே மதுள் சுபத்தும் பேர்ல எல்லாம் கருடனை பார்க்கிறோமா? 100 மண்டபத்து மேல கருடன்கள் இருக்கிறார்களா? இன்னும் உள்ளுக்குள்ள பல இடங்கள்ல கருடன்கள்லாம் பார்க்கிறோமா? எல்லா கருடர்களும் ஒருவரே அல்ல. இது ரொம்ப அழகா நம்முடைய ஆகமங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகின்றன. பெருமாளுக்கு நேர கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க, நரசிம்மர் சன்னதிக்கு நேர இருக்காரு, அவருக்கு விஹகேஸ்வரர்னு பேரு. எல்லா கருடன்களுக்கும் விஹகேஸ்வரர்னு பேர் கிடையாது. அப்ப மதுள் சோத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் யாருன்னா கருடனுடைய பரிகரங்கள்ல ஒருத்தர். அவர் கருடனுக்கு கீழே நிறைய கருடர்கள் உண்டு. அவர்கள் தான் பல்வேறு இடங்களிலே கருடனுடைய ஆணைக்கு உட்பட்டு அவர்கள் எல்லாம் எம்பெருமானை ரட்சித்துக் கொண்டு கோலார்ந்த நெடும் சாரங்கம் கூனல் சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்தவுள்வாள் காலார்ந்த கரிக்கருடன் என்னும் வெண்ணி கடும்பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்புன்னு பாசுறோம். பகவானை ரட்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப கருடன்கிறவர் யாருனால் வேதஸ்வரூபின்னு கருடனை சொல்லுவார்கள். வேதத்தினுடைய பல பாகங்கள் கருடனுடைய அவயவங்களாக விளங்குகின்றன. ஸ்ரீரங்கத்துக்கு போனீர்களானால் அந்த இடத்த ரொம்ப அழகா சித்திரப்படமா போட்டு வச்சிருக்கா. துவஜஸ்தம்பத்தை தாண்டி நீங்கள் போறதுக்கு முன்ன நீங்க உள்ள நுழைச்சே வலப்பக்கமா பார்த்துக்கோங்க. துலாபார மேடையெல்லாம் இந்த பக்கம் போட்டிருப்பா. அதுக்கு முன்னாடியே பார்த்தா கருடனுடைய ரொம்ப அழகான ஒரு சித்திரப்படம். அதுல அவருடைய எந்தெந்த உறுப்புகள் அவயவங்கள் எந்தெந்த வேத பாகத்தை விளக்க வந்தவைகள் எந்தெந்த வேத பாகங்களின் பிரதீகங்களாக விளங்குகின்றன அப்படின்னு ரொம்ப அழகா படம் போட்டு காண்பிச்சிருக்கா. அப்ப வேதமே கருடன், கருடனே வேதம். தொட்டையாச்சாரிய சுவாமி தேவாதிராஜ பஞ்சகம்னு பாடியிருக்கார். தேவபெருமானுடைய கருட சேவைக்கு வருஷம் வருவார். ஒரு வருஷம் வர முடியல, சோழசிம்மபுரத்துல இருந்திருக்கார். தக்கான் குளத்துல அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அழ ஆரம்பிச்சுட்டார். வருஷம் போவேனே, இப்படி தேவபெருமானுடைய சேவையை இழந்தேனேன்னு கவலைப்பட்டார். நீர் ஏன் கவலைப்படுறீர்? வருஷம் வர உமக்காக ஒரு வருஷம் நான் வரமாட்டேனா? அது என்ன ஒரு வருஷம்? நீர் விண்ணுலகம் எய்தின பிற்பாடும் கூட ஒரு வருஷமும் உம்மை தேடிட்டு தான் நான் வருவேங்கிறார் பெருமாள். உமக்கு சேவை சாதிச்சுட்டு தான் வருவேன். இன்றைக்கும் 5 மணிக்கு வாசல்ல வந்தாருன்னா கொடை போட்டு பெருமாளை மறைச்சு விடுறாளா? ஏன் மறைக்கிறான்னு ஒருத்தர் கேட்டார். அப்ப அவர் அங்க இல்லவே இல்ல, வெளியில போயிருக்காருன்னா. சுவாமி ஏற்கனவே வெள்ளத்தானே வந்திருக்காருன்னா, வெள்ள வந்தவர் திரும்ப வெள்ள போயிருக்கார், திரும்ப வந்து வெள்ள போவார். இப்போ எங்க போயிருக்கார்? சோழசிம்மபுரத்துக்கு போயிருக்கார். தொட்டையாச்சாரிய சுவாமிக்கு சேவை சாதிப்பதற்காக போயிருக்கார். அப்ப தொட்டையாச்சாரியர் சேவைன்னு இங்க ரொம்ப பிரசித்தமாச்சே. அவர் ரொம்ப அழகா பாடுறார். பகவானுடைய திருவடிகளை நம்மாலே அத்தனை சுலபமா பிடிச்சுட முடியாது. அதனால கருடன் நமக்கு பரமோபகாரம் பண்ணுகிறான். பகவானுடைய திருவடிகளை பிடிச்சுன்னு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாராம். கருடன் இப்படி இருக்காரா? அவர் திருக்கைகள்ல பெருமானுடைய திருவடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றனவா? ஏன் பெருமானுடைய திருவடிகளை கருடன் கைகளிலே தாங்குகிறார்னா, இந்த திருவடிகளைத்தான் நீங்க பிடிச்சுக்கணும். இதை விட்டுட்டு எதையோ நீங்க தேடின்னு இருக்கீங்கோ, அதெல்லாம் விட்டுடுங்கோ, இதை பிடிச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாராம். நான் கேட்டேன், ரொம்ப பெரிய படிச்சவா சொன்னாலே நாங்க கேட்க மாட்டோம். ஒரு பறவை சொல்லியா நாங்க கேட்க போறோம்? சின்ன பறவை அது சொல்றதை கேட்டு நாங்க நடந்துக்கணுமா இப்போ அப்படின்னா? ஐயோ, சாதாரண பறவைன்னு நினையாதீர்கள். தெய்வ புல் இது. வேதாத்மா விஹகேஸ்வரஹா. சாட்சாத்து வேதமே கருடனுடைய ரூபத்திலே நமக்கு காட்சி தருகிறது. அதனால கருடன் வேறல்லன், வேதம் வேறென்று, வேதமே கருடன். அப்ப எந்த வேதம் பரமாத்மாவை அறியாததொன்றை நமக்கு எடுத்து சொல்லுகிறதோ எடுத்து தருகின்றதோ அந்த வேதமே கருடன் ஆயினான். அந்த கருடனே பரமாத்மாவை நமக்கு பிடிச்சு கொடுக்கிறார்.
இவனை பற்றி கொள்ளுங்கோள், இவனை பற்றி கொள்ளுங்கோள்னு நம்ம கையில பிடிச்சு கொடுக்கிறார். ஏன் பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணினார்? சாட்சாத்து கருடனுடைய அவதாரமாகவே குலாவப்படுகிறவர் பெரியாழ்வார். மத்தைய ஆழ்வார்கள் இருக்கும் போது அவர் எங்கனம் போய் குருமுகம் அனதீத்திய பிராக வேதான் அசேஷான் நரபதி பரிகளுப்தம் சுல்கமாதாத்து காமஹான் பரதத்துவ நிர்ணயம் பண்ணிருக்காரே, அது எங்கனம் சாத்தியம்னா வேதம் தான பகவான் எடுத்து சொல்லும். வேதம் தான் கருடன். அப்ப கண்ணாடியில பகவான் தெரிகிறான். கருடன் தான் கண்ணாடி, வேதம் தான் கருடன். அப்ப வேதத்துல பகவான் தெரிகிறான் போலே கருடனாகிற, அதாவது வேதமாகிற கருடன் கண்ணாடியின் நிலையில் நின்று பகவானை காட்டி கொடுக்கிறான். கண்ணாடி பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியறது இல்லையோ, வேதமாகிற கண்ணாடியிலே பரமாத்மா தெரிகின்றான். அந்த வேதமாகிற கண்ணாடியாக இருப்பது கருத்மான். ஏன்னா வேதத்தினுடைய பல பாகங்கள் அவருடைய அவயவங்களாக விளங்குகின்றன. அவரே தான் பெரியாழ்வாராக தோன்றினார். அப்படி பெரியாழ்வாராக தோன்றியவர் பரதத்துவ நிர்ணயம் செய்தார். இப்படி ஸ்ருதி பிரதிபாத்தியன், வேத பிரதிபாத்தியன், வேத வேத்யன் சொல்லுவார்கள். வேதத்தாலே எவனொருவனை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அன்னவனை நமக்கு எடுத்து காட்டிய பெருமை பெரியாழ்வாருக்கு உண்டு, கருடனுக்கு உண்டு, வேதத்துக்கு உண்டு. இதுதான் ஏத்தம். இப்ப சொல்றேன், இந்த வேதம்ங்கிறதுனா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டோமா? இந்த வேதங்களை 4 வேதங்களாக வேதவியாசர் பகுத்தாருங்கிறதையும் பார்த்துட்டோம். மந்திர சம்ஹிதைன்னு வேதங்களை சொல்லுவார்கள். மந்திர சம்ஹிதை அப்படின்னு பெயர். இந்த வேதங்கள் கூடவே 4 உபவேதங்களும் உண்டு. துணை வேதங்களாக 4 வேதங்களை சொல்லுவார்கள். ஸ்தாபத்திய வேதம், அதுதான் ருக்வேதத்தினுடைய உபவேதம். அதற்கு மேல தனுர்வேதம், அது யஜுர்வேதத்தினுடைய உபவேதம். காந்தர்வ வேதம் சாமவேதத்தினுடைய உபவேதம். ஆயுர்வேதம் அது அதர்வணத்தினுடைய உபவேதமாக சொல்லப்படுகிறது. இதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் இருக்கு. வேதத்தினுடைய பிராச்சீன விபாகம் பழங்காலத்துல அதை எப்படி பகுத்திருக்கா, பிரிச்சிருக்கான்னா மந்திரம் பிராமணம்னு அதை பிரிச்சிருக்கா. சுலபமா புரியும், ரொம்ப கஷ்டமா இருக்காது. மந்திரம் பிராமணம்னு பிரிச்சிருக்கா. ஆரண்யகம் உபனிஷதம் இதெல்லாம் பிராமணம்ங்கிற பிரிவிலே வரும். மந்திர பிராமணயோகோ வேத நாமதேயம்னு ஆபஸ்தம்ப ஸ்ரௌத சூத்திரம்ங்கிற நூல் சொல்லுகிறது. ஆபஸ்தம்பருடைய கூற்றுப்படி இந்த வேதம் எப்படி இருக்குன்னா அது மந்திர பாகமாகவும் இருக்கு, பிராமண பாகமாகவும் இருக்கு அப்படின்னு அவர் காட்டுகிறார். மந்திர பாகத்தை சம்ஹிதைன்னு சொல்லுவார்கள். அர்த்தஸ்மாரகமான வாக்கியங்களை பிராமணம்னு சொல்லுவார்கள். சம்ஹிதை பிராமணம்னு இப்ப பிரிச்சுக்கோங்க. மந்திரங்களா இருக்கு பாருங்க, அதை என்ன சொல்லுவார்கள்? சம்ஹிதைன்னு சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தத்தை நமக்கு எதொன்று நினைவூட்டுகிறதோ அதனை பிராமணம்னு சொல்லுவார்கள். இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். மரமும் கிளைகளும் போலே, ஒரு மரம்னா கிளைய தனியா பார்க்கிறோமா, கிளைகளோட சேர்ந்திருப்பது மரம். மரம்னு சொன்ன கிளைகள் இருக்கும். அதை போலதான் இந்த மந்திர பிராமணங்கள் அமைந்திருக்கின்றன. பிராமணங்களாகிற அந்த பகுதி இருக்கே அது அநேகம் உண்டுங்கிறா. நிறைய உண்டு, ஆனா நிறைய லுப்தமா போச்சு, நிறைய கிடைக்காத போயிடுத்து. பிராமணம் ஏன் அதற்கு பெயர்னா பிரம்மத்தை பற்றி எதொன்று விசாரிக்கிறதோ அதற்கு பிராமணம்னு பெயர் வைத்தார்கள். திரும்பவும் சொல்றேன், வேதம்ங்கிறது என்னென்ன யாகங்களை எவ்வவர்கள் எப்படி எப்படி செய்ய வேண்டும்ங்கிறத எடுத்து சொல்லும். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணுமா, அது விதிப்படி எப்படி செய்வது, எத்தனை நாள்கள் செய்ய வேண்டும், செய்வதற்கு எவ்வவர்களை நாம் அமர்த்தி கொள்ள வேண்டும், என்னென்ன சாமகிரிகள் தேவை, செய்கிறவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். அதே போல ஒருத்தன் சொர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்பட்டான்னா அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. இதெல்லாம் கீழே பார்த்துட்டோமா? அப்ப வேத பாகம்ங்கிறது பகவானை எப்படி ஆராதிப்பதுங்கிறத நமக்கு சொல்லி தரும். ஆராத்தியனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உபனிஷத் பாகங்கள், ஆரண்யகம்னு ஒண்ணு சொன்னேன் பாருங்க, அந்த ஆரண்யகம் உபனிஷத் பாகங்கள் அவைகள் தான் நமக்கு பெருமானை பற்றி எடுத்து சொல்லும். அதாவது நான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினேன், பண்ண உடனே எனக்கு பலனை பெருமாள் கொடுத்துட்டார். நான் யாகம் பண்ணினேன், பலன் கிடைச்சது, விதிப்படி நடந்துட்டேன், ஆனா பலனை கொடுக்கிறவனாக ஒருத்தன் இருக்கணும் இல்லையோ. இதத்தான் தெய்வ நம்பிக்கை அற்றவர்களுக்கு ஆகச்சிறந்த அறிவியல் அறிஞர் ஒருத்தர் பதிலா சொன்னார். ஒரு தெய்வ நம்பிக்கை அற்றவர் அவருடைய ஆபீஸுக்கு வந்திருக்கார், அலுவலகத்திற்கு வந்திருக்கார், அறிவியல் அறிஞருடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கார். அவரை பார்த்துட்டு சொன்னாராம், சுவாமி இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இத்தனை நீங்கள் விஞ்ஞான ரீதியிலே பல விஷயங்களை கண்டுபிடித்து புதிதாக பல விஷயங்களை இந்த உலகத்திற்கு உணர்த்தி இருக்கிறீர்கள், நீங்க போய் தெய்வ நம்பிக்கையோட இருக்கலாமான்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் தெய்வ நம்பிக்கையோட இருப்பதற்கும் நான் சாதித்திருக்கிற விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல சுவாமி, விஞ்ஞான ரீதியில இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீர், உமக்கு போய் தெய்வ நம்பிக்கை இருக்கலாமா? அப்ப அவர் சொன்னாராம், என்னுடைய அலுவலகம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாராம். ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் அந்த மேசை ஒண்ணு போட்டிருக்கீர் பாரு,
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம கூட சந்நிதிக்குள்ள வந்தோம்னா இங்க ஈடு வைபவம், அதை நின்று ஒரு 2 நிமிஷம் சேவிச்சுட்டு போறோம். இங்க திருவேங்கடமுடையான் இத்தனை பக்கத்துல திருமலையில கூட சேவிக்க முடியாது, அவரை சேவிச்சுட்டு வரோம். பரமபதநாதனுடைய அனுபவம் வைகுண்டத்துல எப்படி இருக்கும்னா அங்க போனா போறோம். திருவரங்கநாதன் அனுபவம் அதோ இருக்கார். உள்ளுக்குள்ள வந்தா புருஷோத்தம பெருமாள், நாங்கூர் பெருமாளை சேவிச்சுக்கிறோம். இத்தனை அனுபவம் கிடைக்கிறது இல்லையோ. அப்போ ஒரு மேசையை பார்த்துட்டு வந்தவர் அந்த நாஸ்திகர் தெய்வ நம்பிக்கை அற்றவர். சாதாரணமா தெய்வ நம்பிக்கை அற்றவர்கள் அனைவரும் நாஸ்திகர்கள் அல்லர்கள். தெய்வ நம்பிக்கை அற்றவர்களையும் ஆஸ்திக கூட்டத்துல சேர்த்துடலாம். நாஸ்திகர்கள்னு யார சொல்லணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சாஸ்திரங்களிலே நம்பிக்கையற்றவர்களுக்குத்தான் நாஸ்திகர்கள்னு பெயர். சாதாரணமா இப்ப சாங்கியம்னுட்டு ஒரு மதம் சொல்றோமா, அதே போல நிறைய மதங்கள் உண்டு. கபில முனிவராலே கொடுக்கப்பட்டது, அந்த மாதிரி நிறைய மதங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ. பல கூற்றுகளை நாம ஒப்புக்கிறதும் உண்டு. இந்த உலகம் படைக்கப்பட்டது, அதை ஒப்புபா. படைத்தவர் ஒருத்தர் இல்லைன்னு விடுவா. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, அகங்காரம், மகான், இப்ப அதுக்குள்ளெல்லாம் போனா அது ரொம்ப பெரிய நிறைய தத்துவங்கள், ஒரு கூட்டரவுன்னு வச்சுண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய தத்துவங்கள்னு உண்டு. அந்த தத்துவங்கள்ல இருந்து படிப்படியாக ஒரு தத்துவத்திலிருந்து இன்னொரு தத்துவம் எப்படியாக இந்த உலகம் அனைத்தும் படைக்கப்பட்டது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சில மதங்கள் இந்த கருத்தை எல்லாம் அப்படியே நாம ஒப்புக்கிறா போல ஒப்புன்றுவா. ஆனா பிரச்சனை என்னன்னா, படைச்சவன் ஒருத்தர் இருக்காங்கிறத ஒப்புக்க மாட்டான். நிரீஸ்வரவாதிகள்னு பேரு. படைச்சவன் ஒருத்தர் இருக்காங்கிறத ஒப்புக்க மாட்டான். இது எங்கனம் படைக்கப்பட்டது, இந்த விஷயத்திலிருந்து இந்த விஷயம் தோன்றியது, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹின்லாம் சொல்றோம் பாருங்க. கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள்லாம் கூட ஒப்புக்கிறவளா இருப்பா. ஆனால் படைத்தவன் ஒருத்தர் உண்டுன்னு ஒப்புண்டு விட மாட்டான். இங்கதான் சொல்ல வந்த விஷயம், அந்த விஞ்ஞானத்திலே தேர்ச்சி பெற்றவர் இருக்காரே, அறிவியல் அறிஞர், அவர் சொன்னார், இந்த மேசை அழகா இருக்கான்னு கேட்டார். டேபிள் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னார். இது தானா தோன்றியதுன்னா ஒப்புவியான்னு கேட்டார். அது தானா எப்படி தோன்றும், யாராவது ஒருத்தர் பண்ணி இருக்க வேண்டும். ஆனா நன்றாக சமைத்திருக்கிறார், செய்தவர் ரொம்ப பெரிய காரியக்காரரா இருக்கணும், நல்ல கைத்தொழில் நல்லா தெரிஞ்சுருக்கார், நல்லா பண்ணியிருக்கார். இந்த சின்ன மேஜையே ஒருத்தன் பண்ணாதான் இப்படி வரும்னு இருக்கும்போது இத்தனை பெரிய உலகத்தை ஒருத்தர் படைக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இது அனைத்தும் ஒரு ஒழுங்கு முறையிலே ஒரு வரிசையிலே இயங்குகிறதுன்னு சொன்னால் இயக்குபவர்னு ஒருத்தர் நிச்சயமாக இருந்தாக வேண்டும். ஒரு நாள் வீட்டுல வந்து நல்லா பாருங்க, நம்முடைய அம்மாவோ சகோதரியோ மனைவியோ வெளியில போயிருக்காருன்னா வீடு என்ன பாடுபடுறது? நாம தளி பண்ற உள்ளுக்கு போயிட்டு வந்தோம்னா தளிகை தான் பண்ணோமா, இல்ல ஏதாவது சண்டை போட்டுட்டு வந்தோமான்னு நமக்கே சந்தேகம் வரா போல இருக்கும் இல்லையோ. சாயங்காலம் வந்த உடனே அவ என்ன சொல்லுவா, ஒரு நாள் விட்டுட்டு போனதுக்கு இப்படியா அப்படின்னு கேட்கறா. ஒரு நாள் ஏதோ போயிட்டு வந்ததுக்கு இத்தனை கூத்து, இந்த பாத்திரங்கள் அலம்புறதுக்கே இப்ப ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்கு. உப்பு டப்பாவை எடுத்த இடத்துல வைக்கிறது கிடையாதா, சக்கரை டப்பா எப்படி இங்க வந்ததுன்னு 1000 கேள்வி கேட்கறாளா. அப்ப ஒரு நாள் வெளியில போனாலே இப்படி ஆகி போடுறது. அப்ப பரமாத்மாங்கிற ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் இத்தனையும் இத்தனை கிரகங்களாகட்டும், இத்தனை விஷயங்கள் ஒன்றுக்கொன்று சரியான ஒரு ஒழுங்கு தளத்திலே நேர் வரிசையிலே இயங்குகிறதுனால் இயக்குபவர்னு ஒருத்தர் நிச்சயமா இருந்தா தான் அது நடக்கும். அப்போ நான் ஒரு யாகம் பண்றேன், எனக்கு பலன் கிடைக்கிறதுன்னா யாகமே பலனை கொடுத்துருமா? கொடுக்கிறவர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த கொடுக்கிறவரை தெரிஞ்சுக்கணும்னா ஆரண்யகம், உபனிஷதங்கள் இவைகள் நமக்கு துணை புரியும். உபனிஷத்துக்கே ஏன் உபனிஷத்துன்னு பேரு? எதொன்று பரமாத்மாவினுடைய சமீபத்திலே நம்ம இட்டு செல்லுமோ அதற்கு உபனிஷத்துன்னு பேரு. அப்ப வேதத்தை 2ஆ பிரிச்சுட்டு இருக்கோம். வேதம்ங்கிறது எப்படி பெருமானை ஆராதிப்பதுங்கிறத சொல்லி தரும். திருவாராதனை எப்படி பண்றது, யாகங்களை எப்படி செய்வது, அதை சொல்லி கொடுத்துடும். பலன் கொடுக்கிற பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதற்கு உபனிஷதங்களே நமக்கு துணையாகின்றன. அப்போ பிராமண பாக நூல்கள் அது அநேகம் உண்டு. பிரம்மம் தொடர்பாக விசாரிப்பதாலே அந்த பெயர். பிரம்மத்திற்கு ஏன் பிரம்மம்னு பெயர்? தாம் பெருசாவும் இருக்கு, தன்னை சேர்ந்தவற்றை பெரியதாக்கவும் வல்லது, அதனால பிரம்மம்ங்கிற பெயர் கொடுத்திருக்கார். இப்ப சொல்றேன் பாருங்க. ஐதரேய, கௌஷீதகி, சதபத பிராமணம், தைத்திரிய பிராமணம், தாண்டிய பிராமணம், ஆர்ஷேய பிராமணம், ஜைமினிய பிராமணம், இப்படி பிராமணங்கள் பல உண்டு. யாகாதி கர்மங்களை விசாரிக்கிற பாகம் அத பிராமணம்னு சொல்றோம். பிரம்ம விசாரத்தை செய்யும் பாகம் அதை ஆரண்யகம், உபனிஷத்துன்னு சொல்லுகிறோம். அதுக்கே ஆரண்யகம்னு பேர் வந்ததுன்னா, அரண்யம்னா காடு, காட்டிலே இருந்து கொண்டு ஓதுவதும் ஓதுவிப்பதும் செய்யப்பட்டமையாலே அந்த பகுதிக்கு ஆரண்யகம்ங்கிற பெயர் ஏற்பட்டது. காட்டிலே எதொன்று ஓதப்பட்டதோ ஓதுவிக்கப்பட்டதோ அதற்கு ஆரண்யகம்னு பெயர் வச்சுட்டா. அரண்யாத்து அத்தியனாத்து ஏதது ஆரண்யகமிதீரியதே அப்படின்னு அதற்கு பிரமாணம். இந்த வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டு. சிக்ஷை, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ்ன்னு சொல்லுவார்கள். அங்கானி வேதாச்சத்வாரோ மீமாம்சோ நியாய விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாஹ்யேதாச்சதுர்தசன்னு ஒரு பிரமாணம்.
14 வித்யைகள்னு சொல்லுவா. பழங்காலத்துல எல்லாம் கொண்டாடுவா. சதுர்தச வித்யா பாரங்கதர்னுவா. என்ன அர்த்தம்? சதுர்தச வித்யா பாரங்கதர் அப்படின்னா சுவாமி அவருக்கு தெரியாதே கிடையாது. சுவாமி 4 வேதங்களை ஓதி இருக்கிறார், 6 அங்கங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தன்னு மணவாள மாமுனிகளுடைய பாசுரம். நம்மாழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்களை பாடி கொடுத்தார். 4 வேதங்களுக்கு 4 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தார். கூடவே 6 அங்கங்கள் வேண்டுமோ இல்லையோ, அந்த 6 அங்கங்களினுடைய ஸ்தானத்திலே தான் 6 திவ்ய பிரபந்தங்கள் திருமங்கை ஆழ்வாராலே நமக்கு தரப்பட்டன, அருளப்பட்டனன்னு பார்க்கிறோம். அப்போ 6 அங்கங்கள் வேதங்களுக்கு உண்டு, அதை நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த 6 அங்கங்கள் வேதத்தை எப்படி சொல்ல வேண்டும், எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே சற்று உயர்த்தி சொல்ல வேண்டும், இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சொல்ல வேண்டிய காலம் என்ன, செய்ய வேண்டிய முறைகள் என்ன, எப்படி எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், இது அத்தனையும் நமக்கு எடுத்துச் சொல்வதாக இந்த அங்கங்கள் விளங்குகின்றன. அப்ப அங்கானி வேதாச்சத்வாரோ, 4 வேதங்கள் 6 அங்கங்கள் 10 ஆச்சா. மீமாம்சா சாஸ்திரம்னுட்டு விசாரித்து அறியும் முறைன்னு ஒன்று உண்டு. இப்ப புரியுறா போல ஒண்ணு சொல்றேன். காரணப்பொருள் ஒன்றுதான். இந்த உலகம் எல்லாம் படைக்கப்பட்டதுன்னா காரணப்பொருள் ஒன்று உண்டு. அந்த காரணப்பொருள் யாருன்னு கேள்வி வந்தது. ஹிரண்ய கர்ப்பகா சமவர்த்ததாகிரேன்னு ஒரு பிரமாணம் இருக்கிறது. பிரம்மன் ஒருவன் மட்டுமே இருந்தான். நன்னா கேட்டுக்கோங்க. பிரம்மா ஒருத்தர் இருந்தார்னா அப்ப அவர் தான் காரணப்பொருள். ந சத்து நச்ச அசத்து சிவையேவ கேவலகான்னு ஒரு பிரமாணம். சத்தும் அசத்தும் இல்லாத காலத்திலே சிவன் மட்டுமே இருந்தான்னு ஒன்று. ஏகோஹவை நாராயண ஆசீத்துன்னு ஒன்று. இந்த 3ஐயும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்பதான் சந்தேகம் வரும். என்ன சுவாமி இது பிரம்மா மட்டுமே இருந்தார்னு சொல்லிட்டீர், சத்தும் அசத்தும் இல்லாத காலத்திலே சிவன் மட்டுமே இருந்தான்னு சொல்லிட்டீர், ஏகோஹவை நாராயண ஆசீத்து ஒருவனான நாராயணன் அவன் மட்டுமே இருந்தான் அப்படின்னு ஒண்ணு பார்த்துட்டோம். 3 பேருமே இருந்தாளா? இந்த 3 பேர்ல யார் இருந்தான்னு கேள்வி வருகிறது பாருங்க. இங்கதான் மீமாம்சைங்கிற முறையை நம்மவர்கள் பிரயோகித்தார்கள், உபயோகித்தார்கள். கீர்த்தி மூர்த்தி மகாவித்வான் கார்பங்காடு சுவாமி இந்த அர்த்த விசேஷங்களை ரொம்ப அழகா நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். அவர் சொல்றார், இப்ப எப்படி நிர்ணயம் பண்றது? ஒரு வாக்கியம் பிரமன் இருந்தான்னு சொல்றது, ஒரு வாக்கியம் ந சத்து நச்ச அசத்து சிவையேவ கேவலகாங்கிறது, இன்னொரு வாக்கியம் ஏகோஹவை நாராயண ஆசீத்துங்கிறது. உபன்யாசத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தான்னா அந்த சுவாமி வந்திருந்தார், அவர் மட்டுமே வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன்னா மீதி பேர்லாம் வரலேங்கிற அர்த்தத்தை அது கொடுத்துடாது. அவர் குடும்பத்திலேருந்து அவர் மட்டுமே வந்தார், அவர் ஆத்த சேர்ந்தவாளை அவர் அழைச்சிட்டு வரல, அவர் அப்பா அம்மாவையோ குழந்தைகளையோ அவர் கூப்பிட்டு வரல, இப்படின்லாம் பல பொருள்கள் நமக்கு கிடைக்குமோ இல்லையோ. அந்த மாதிரிதான் இங்க நம்ம பார்த்துக்கணும். பிரமன் இருந்தான்னு சொன்ன போது நாராயணன் இல்லைங்கிற வாக்கியம் அங்கே இல்லை. ந சத்து நச்ச அசத்து சிவையேவ கேவலகா, சத்தும் அசத்தும் இல்லாத காலத்திலே சிவன் மட்டுமே இருந்தான், மட்டுமே இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் மறுப்பார் இல்லை. இந்த சுவாமி மட்டும் எழுந்தருளினார் அப்படின்னா திருமாலியிலேருந்து அவர் மட்டும் வந்திருக்காருன்னு அர்த்தமாகலாம். இந்த சுவாமி எழுந்தருளி இருக்கிறார்னா எல்லாம் மொத்த பந்து பரிவாரங்களோட வந்தார்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? எத்தனை பேர் குடும்ப உறுப்பினர்கள் வருவதற்கு அவர்களுக்கு நேரம் இருந்ததோ, ஊரில் இருந்தார்களோ அன்னவர்களோட வந்தார்னு எடுத்துக்கலாம் இல்லையோ. அப்ப சிவன் மட்டுமே இருந்தார்னா மீதி பேர் இல்லைங்கிறது அங்கே ஸ்பஷ்டமாக சொல்லப்படவில்லை. ஆனா அடுத்த வாக்கியம் பாருங்கோ, ஏகோஹவை நாராயண ஆசீத்து அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்றது, அதை சொல்லிட்டு அதுக்கு மேல பிரம்மாவும் இல்லை ஈசனும் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுறது. ந பிரம்மா நேஷானஹா, பிரமனும் இல்லை சிவனும் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா காட்டுறது. அப்ப நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இந்த சுவாமி மட்டுமே வந்தார், வேற ஒருத்தர் கூட வரல, மொத்த அரங்கிலே ஒருவர் மட்டுமே இருந்தார்னு சொல்லிட்டேன்னா ஸ்பஷ்டமா தெரிஞ்சு போயிடுறது ஒருத்தர் மட்டும்தான் வந்தார்னுட்டு. இல்ல அந்த சுவாமி மட்டுமே வந்தார்னா அந்த அவரை சேர்ந்தவர்கள் திரளில அவர் மட்டும் வந்தார், மீதி பேர் ஒரு 30-40 பேர் வந்திருந்தார் சுவாமி, ஒன்னும் குறையில்லை அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையோ. அப்ப பிரமன் இருந்தான்னு சொன்ன போது நாராயணன் இல்லைன்னு சொல்லப்படவில்லை, சிவன் இருந்தான் என்ற போது நாராயணன் இல்லைன்னு சொல்லப்படவில்லை. ஆனால் நாராயணன் மட்டுமே இருந்தான், அப்போது பிரமனும் இல்லை ஈசனும் இல்லைன்னு எப்போது தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டதோ, இப்ப இத புரிஞ்சுக்கிற அந்த முறைன்னு இருக்கு பாருங்க, அதுக்குதான் மீமாம்சா சாஸ்திரம்னு பேரு. அப்ப 4 வேதங்கள் 6 அங்கங்கள், மீமாம்சா சாஸ்திரம் நியாய சாஸ்திரம்ங்கிற சாஸ்திரம். மொத்தம் எத்தனாச்சு இப்போ? 12 ஆச்சா. புராணம் தர்மசாஸ்திரஞ்ச, புராணங்கள் தர்மசாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள்னு பேரு. ஸ்ருதி ஸ்மிருதி வைபவம்னு கொடுத்துட்டோம் தலைப்பு. இன்னும் ஸ்ருதி வைபவம் தான் போறது, ஸ்மிருதி வைபவத்துக்குள்ள போவே முடியாது. அதனால நீங்க அதுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கு மேல வேற ஒரு 1/2 மணி 3/4 மணி ஆயிடுமோன்னுட்டா. ஸ்மிருதினா என்ன அர்த்தம்ங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஸ்மிருதினால்
நினைக்கப்பட்டு சொல்லப்பட்டது, நினைக்கப்படுவது, நினைவாயிருப்பது, இந்த அர்த்தங்கள் கிடைக்கிறதா? இப்ப வேதம்ங்கிறது மூல பிரமாணம்னு பார்த்துட்டோம். அந்த வேதத்திலிருந்து சாரமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எவ்வளத்தை எடுத்து சொன்னால் அதை பின்பற்றி உலக மாந்தர்கள் சௌக்கியமாக வாழ முடியுங்கிறத மகர்ஷிகள் தீர்மானித்து அவர்களாலே தரப்பட்டவையாக விளங்குகின்ற ஏத்தம் பெற்றவை ஸ்மிருதிகள் அப்படின்னு ஸ்மிருதிகளை நாம் சொல்லுகிறோம். அதுதான் ஸ்மிருதிகளுக்கு இருக்கிற ஏத்தம். அப்ப புராணம் தர்மசாஸ்திரம், தர்மசாஸ்திரம் தான் ஸ்மிருதிகள். மொத்தம் 14 வித்யைகள். அந்த 14 வித்யைகளிலே கல்வி கேள்விகளிலே தேர்ந்தவர்களைத்தான் சதுர்தச வித்யா பாரங்கதர்கள்னு சொல்லுவார்கள். அவர்களுக்கு தான் அந்த பெருமை. காஞ்சி பிரதிபாத பயங்கர சுவாமி அழகா எழுதினார். ஆனால் ஹர்ஷ கவி ஒரு அர்த்தம் சொல்றாருன்னு காட்டினார். சதுர்தச வித்யான்னு சொன்னால் 14 வித்யைகள்னு ஒரு அர்த்தமா? இன்னொரு அர்த்தம் இருக்கு. 4 நிலைகளை அடைவிக்கிற கல்வி. தசைங்கிறோம், தசான்னு அடிக்கடி சொல்றோம் இல்லையோ. சுக்கர தசை அப்படிங்கிறார் சுவாமி. அவருக்கு நல்ல சுக்கர தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ. அப்ப தசைனா ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. 4 நிலைகளை எந்த கல்வி எய்துவிக்கிறதோ அதுதான் சதுர்தச வித்யா. 2 அர்த்தங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நடுவில் ஒரு கோடை போட்டுருங்கோ, மேல சதுர்தச வித்யான்னு எழுதிக்கோங்க. ஒரு பக்கத்துல 14 வித்யைகள், இன்னொரு பக்கத்துல சதுர்தச வித்யைகள், 4 நிலைகளை அடைவிக்கிற வித்யைகள், கல்விகள் அப்படின்னு அர்த்தம். அது என்ன 4 நிலைகள்னா அதிதி போத ஆச்சரண பிரச்சாரணம்னு சொன்னார். முதல்ல நன்கு கற்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்கும் போது பிரிதொன்றிலே நம்முடைய நெஞ்சு செல்லாதவாறு ஊன்றி கவனித்து கற்றிடுகை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றதை அதற்கு மேலே நினைவிலே நாம் வைத்துக் கொண்டு அதை எப்பொழுதும் அபியசித்துக் கொண்டு வருகை, அது ரொம்ப முக்கியம். ஞானம் அனுஷ்டானம், அது ரொம்ப முக்கியம் இல்லையோ. ஞானம் வந்துட்டா போருமா? அதற்கு தகுதியான நடத்தை அனுஷ்டானம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம தெரிஞ்சே பண்ற தப்ப சொல்றேன், அடியனையும் சேர்த்தே சொல்றேன். முடியாதவா நின்று கொண்டு ஆச்சமனம் பண்றான்னு சொன்னா தப்பில்லை. முடிந்தவர்களும் ஆச்சமனம் பண்ணிட்டு இருக்கோம். நின்று கொண்டு ஆச்சமனம் பண்ணக்கூடாதுன்னு அடியனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா என்ன பண்ணுவோம், ஆரம்பிச்சு உட்காந்து பண்ணிடுவோம். அர்க்கியம் கொடுத்த அப்புறம் ஒரு தடவை எழுந்துக்கிறது, காலாதீத்த பிராய்ச்சித்தார்க்கியம்னு ஒன்றத்தை விடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து பண்ணிட்டு எழுந்து கேசவாதி தர்ப்பணம்னு மேல பண்ணுவா. சந்தியாந்தரம் பண்ணா தெரியும். அப்ப பாருங்க, முதல்ல உட்காந்து பண்ணிடுவோம். ஆனா இந்த அர்க்கியம் கொடுக்கும் போது எழுந்துக்கிறோம் பாருங்க, அதுக்கப்புறம் திரும்ப உட்கார்றதுக்கு மனசு வராது. அப்ப என்ன பண்ணுவோம், நடுவில் 2 ஆச்சமனம் தானே. கடைசியில ஆச்சமனம்னாலே 2, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆச்சமனம்னு சொன்னா ஒரு தடவை பண்ணிட்டு போர்மான்னு கேட்க கூடாது. ஒரு ஆச்சமனம்னா 2ன்னு அர்த்தம். 2 தடவை பண்ணாதான் அது ஒரு ஆச்சமனம். 2 ஆச்சமனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டானா நீங்க 4 தடவை பண்ணணும். முதல்ல அதுவே பல பேருக்கு தெரியாது. ஆத்தியார் சுவாமி பிராணாயாமம் பண்ணுனார். இவன் கேட்டான் அப்படின்னா என்னன்னா மூக்க பிடினார். இவன் அவர் மூக்க பிடிச்சிட்டான். மூக்கப்பிடின்னு சொன்னாரேன்ட்டு அவர் மூக்க பிடிச்சுட்டான். அது இல்லப்பா நீ வச்சு ஓம்பூஹூ பண்ணு அப்படின்னா, சுவாமி ஓம்பூஹூ பண்ணுன்னு சொன்னா நான் பண்ண மாட்டேன்னா, நீ பிராணாயாமம் அது இதுன்னு என்னென்னமோ பேர் சொல்றீரேன்னா அவர் சொன்னார், உங்களுக்கு வாத்தியாரா வந்தது என் தலையெழுத்து தான், வேற ஒன்றும் செய்ய முடியாது இப்போ அப்படின்னு விட்டார் அவர். அந்த மாதிரி ஆயிடுறது இல்லையோ. அப்ப ஆச்சமனம்ங்கிறது உட்கார்ந்து கொண்டுதான் செய்ய வேண்டும். கீதா பிரஸ்ல ரொம்ப அழகா பல புத்தகங்களை போட்டிருக்கா. இந்த விஷயங்கள்லாம் கூட அவ தான் கொடுத்தா. பல புத்தகங்களை இந்தி மொழியிலே ரொம்ப ஆச்சரியமா போட்டிருக்கா. பல பெரியவர்கள் அந்த கட்டுரைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் ஸ்ரீமத் உபயவே ஜெகத்குரு காதி அனந்தாச்சாரிய சுவாமியினுடைய கட்டுரைகள் கூட பல கீதா பிரசனுடைய புத்தகங்களிலே காண கிடைக்கின்றன. ஹிந்தி கட்டுரைகள் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அந்த மாதிரி பல கட்டுரைகள் நமக்கு கிடைக்கிறது. இந்த அர்த்தமெல்லாம் அவதான் காட்டுறா. ஆச்சமனத்தோட பெருமையை பத்தி ஒரு 4 பக்கம் எழுதியிருக்கா பாருங்க. அதை பார்த்தோம்னா நின்று பண்றதுக்கே நமக்கு பயமா இருக்கும். அதுக்கப்புறம் பயம் வந்துடும். ஏன்னா நின்று கொண்டு பண்ணுகிறவன் அவன் எந்தெந்த தீமைகளை எல்லாம் அடைகிறான்னா, ஒருத்தர் சொன்னார், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால தான் சுவாமி நான் சந்தியாந்தனமே பண்றது இல்லைன்னு அவர் மொத்தமா முடிச்சுட்டார். இப்ப பண்ணியும் பிரயோஜனம் இல்லாத படுத்தோ இல்லையோ, உங்களுக்கு எல்லாம் நின்று பண்ணிங்கிற ஒரு குறைபாடு வந்துருத்தோ இல்லையோ. இப்ப அதனால ஏதோ போகக்கூடாத இடத்துக்கு எல்லாம் போவோம், ஏதோ பார்க்கக்கூடாத நரகங்களை எல்லாம் பார்க்க நேரிடும் எல்லாம் எழுதி வச்சிருக்காள். எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு மேல அவருக்கு காத்துட்டு இருக்கு. அது வேற விஷயம். ஏதோ நாம அது பண்ணோன்னுட்டாவது கொஞ்ச நாள் விட்டுட போறாள் இல்லையோ. இது எதுக்கு சொல்றேன்னா, ஸ்மிருதி நூல்கள் தான் இந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு சொல்லும். எவ்வளத்தை எப்படி எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத ஸ்மிருதிகள் தான் நமக்கு சொல்லுகின்றன. அப்ப யாகாதி கர்மங்களை விசாரிக்கிற பாகம் அதற்கு பிராமணம்னு பெயர். பிரம்ம விசாரத்தை எதொன்று செய்கிறதோ அதற்கு ஆரண்யகம் உபனிஷத்துன்னு பெயர். இதெல்லாம் பார்த்துட்டோமா. காட்டிலே ஓதப்படுகின்றபடியினாலே அதற்கு ஆரண்யகம்ங்கிற பெயர் வந்துட்டா. 6 அங்கங்கள் என்னென்னு பார்த்துட்டோமா. இப்ப வேதாந்தங்கள் இந்த ஸ்மிருதிகள் இவைகள் எதற்காக என்னால் பிரத்யக்ஷ அனுமானங்களினாலே அறியக்கூடாததை எதொன்று நமக்கு சொல்லுகிறதோ
அதைத்தான் நாம இவ்விடத்துல பிரமாணமாக கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் பிரத்யக்ஷமா தெரிந்து கொண்டு விட முடியுமா? முடியாது. புலன்களை கொண்டு அனைத்தையும் அறிவதுங்கிறது கூடாதது. கூடாததுன்னா கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, முடியாததுன்னு அர்த்தம். புலன்களை கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகைங்கிறது முடியாது. சக்ஷுஷா கிருஹ்யதேன்னு பிரமாணம் இருக்கிறது. கண்களை கொண்டு அவனை பார்த்து விடலாமா? முடியாது. சரி, மற்ற உறுப்புகளை கொண்டு அவனை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முடியுமா? முடியாது. எல்லா விஷயத்தையும் புலன்களை கொண்டே தெரிஞ்சுட முடியாது. அனுமானித்து அறிவதுங்கிறது எல்லா விஷயத்திலும் கூடாதது. அப்ப சில விஷயங்களை சப்தத்தின் துணை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும்னு இருக்கு. இந்திரியங்களுக்கு வசப்படாதவனாக பகவான் இருக்கிறான், அனுமானித்து அறிய முடியாதவனாக பகவான் இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்ங்கிறத கீழ் உபன்யாசங்களே நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டாச்சு. அதனால இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். அப்ப பகவானை தெரிந்து கொள்வதற்கு சப்தம் அப்படின்னு சொல்றோமே, அந்த சப்தமாகிற வேதம் இருக்கிறதே, அதுதான் நமக்கு இவ்விடத்துல புகழாக இருக்கிறது. காஞ்சி சுவாமி ஒரு கட்டுரையில காட்டித்தரார், இந்த வேதம்ங்கிறது நித்தியமானது, அது ஸ்வரூபத்தோ நித்தியமா பிரவாகத்தோ நித்தியமான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு பதில் சொல்றார். இப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லப்படுறதா அப்படின்னா, இங்க இப்ப வேதம் காதுல விழல. அப்ப அது ஸ்வரூபத்தோ நித்தியம்னு சொல்ல போகாது. நல்லா கேட்டுக்கோங்க. இங்க சொல்லப்படலேங்கிறதுக்காக இப்ப எங்கேயுமே வேதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கோ புண்ணியாத்மாக்கள் மகாத்மாக்கள் இந்த தருணத்திலும் கூட வேதங்களை உச்சரித்துக் கொண்டிருக்க கூடும். அப்ப பிரவாகத்தோ நித்தியமாக இருக்கிறது, அது பிரவகித்துக் கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலையிலே இருக்கிறது, எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இது வேதத்திற்கு இருக்கிற பெருமை. அதனாலே பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயும் அறிய முடியாததை பிரத்யக்ஷேனானுமித்யாவா யஸ்தூபாயோ ந புத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததான் கொண்டாடி பேசுகிறார்கள். அதனால தான் வேதத்திற்கு வேதம்ங்கிற பெயரே ஏற்பட்டது. மேல ஒரு அருமையான விஷயம் சொல்கிறேன். யாவந்தம் ஹவை இமாம் பிருத்வீம் வித்தேன பூர்ணாம் ததல்லோகம் ஜயதி திரிபிஸ்தாவந்தம் ஜயதி பூயாம் சஞ்ச அக்ஷயஞ்ச யஏவம் வித்வான் அஹரஹ ஸ்வாத்யாயமதீதே தஸ்மாத் ஸ்வாத்யாயஹ அத்யேதவ்யஹ. ரொம்ப அழகான பிரமாணம். ஒருத்தன் இந்த பூலோகத்தையே ஒருத்தனுக்கு தானமா கொடுத்துடுறான்னு வச்சுக்கோங்க. அத்தனை சக்தி படைத்தவனாக ஒருத்தன் இருக்கிறான், நிறைய பணங்காசோட கூடி இருக்கிறான், இந்த உலகத்தையே தானமாக தரவல்லவனாக இருக்கிறான். அத்தனை பெரிய தானத்தை ஒருத்தன் பண்றான்னு சொன்னால் ஆகச்சிறந்த புண்ணிய லோகங்கள் அவனுக்கு கிடைக்கும்ங்கிறது சொல்லாமலே நமக்கு தெரியறதா? பெரிய லோகங்களை அவன் நிச்சயமாக அடைய போகிறான், அக்ஷய கீர்த்தி அவனுக்கு கிடைக்க போகிறது அப்படின்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோமா? அதுக்கு மேலதான் இந்த பிரமாணம் சொல்றது, அத்தனை பெருமைகளை இந்த உலகத்தையே தானமாக தரவல்லவன் ஒருவனுக்கு எத்தனை எத்தனை பெருமைகள் உண்டாகுமோ அத்தனை பெருமைகளை அனாயாசமாக வேதமோதின ஒருவன் பெற்று விடுகிறான். இந்த பிரமாணம் சொல்றது அத்தனை பெருமைகளை சுலபமாக அவன் கிடைக்க பெற்றவனாக ஆகிவிடுகின்றான். மனு பகவான் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார், வேதசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா யத்ர தத்ராஸ்ரமே வசன்னு இஹைவ லோகே திஷ்டன்னு ச பிரம்ம பூயாய கல்பதே. ரொம்ப அழகான பிரமாணம் இது. வேதசாஸ்திரங்களிலே தேர்ச்சி பெற்றவனாய் தத்துவஜனாய் ஒருவன் இருக்கிறான், தத்துவம் அறிந்தவனாய் உண்மை அறிவு கைவரப்பெற்றவனாக ஒருவன் இருக்கிறான். அவன் எங்கே வசித்தாலும் சரி, பெரிய க்ஷேத்திரத்திலே தான் வசிக்க வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இல்லை, பெரிய நகரத்திலே பட்டணத்துல தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சாதாரண கிராமத்திலே ஒரு குடிசை வீடு கட்டிக்கொண்டு வாழ்கிறவனாக ஒருத்தன் இருந்தாலும் சரி, அவன் வாழ்கிற இடத்தையே வைகுண்டமாக அறிவாய். வைகுண்டத்திற்கும் அவ்விடத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லைன்னுட்டா. அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் இருக்கு. இப்ப வேதத்தை நன்றாக முழுமையாக ஒருத்தர் கற்று உணர்ந்திருக்கிறார்னு சொன்னால், வேதாத்தியனம் பண்ணி இருக்கிறாரா, வணங்கத்தக்கவர், மறுப்பதற்கு இல்லை. ஆனா ஒருத்தன் அதோட சாந்தி அடைந்து விடக்கூடாது. ஆச்சு, நம்ம வேதம் வாசிச்சாச்சு, வேதாத்தியனம் பண்ணியாச்சு, அதுவே பெரிய சாகசம் தான், எல்லாராலையும் முடியாது. படியனாலையும் உங்களாலையும் முடிஞ்சுதாது? நிச்சயமா முடியல. பெரிய சாகசமான காரியம், மறுப்பார் இல்லை, வணங்கத்தக்கவர்கள், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அதோட நின்று விடக்கூடாது. ஸ்வசாக்கையை அத்தியனம் பண்ணின பிற்பாடு முடிந்தால் மற்ற சாக்கைகளையும் ஓத வேண்டும், நிர்பந்தம் இல்லை, முடிந்தால் ஓத வேண்டும்னு சொல்லி வச்சிருக்கா. அதாவது நான் இப்போ கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்தவன், அபிவாதையே ஆங்கீரச பாரஸ்பத்திய பாரத்வாஜ திரயார்ஷேயா பாரத்வாஜ கோத்திரஹா ஆபஸ்தம்ப சூத்திரஹா யஜுஷாகாத்யாயி இதெல்லாம் சொல்லிட்டு தானே ராமானுஜனாஹம் அஸ்மிபோ அப்படின்னு சொல்லி பண்றோம் இல்லையா? இப்ப எடுத்துக்கோங்க, கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்தவன்,
சின்ன குழந்தையா இருந்துச்சு என்னை கொண்டு போய் எங்கேயோ சாமவேதம் சொல்லித்தர இடத்துல சேர்த்து விட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்து பக்கத்துலேயே கூட பாடசாலை இருக்கு, நான் அங்கே போய் உட்காந்து விட்டேன்னு வச்சுக்கோங்க. சாமவேதம் சொல்லிட்டேன்னா சாமவேதத்தை படித்து கொண்டிருக்கிறேன் பெருமைப்பட்டு கொள்ளலாமா? அது சிறுமைங்கிறா. நீ அதுக்கு வேதம் படிக்காதே கூட இருந்துடுங்கிறா. முதல்ல ஸ்வசாக்கையை அத்தியனம் செய்ய வேண்டும். சாமவேதத்தை ஓதுவதற்கு தகுதியான குலத்திலே பிறந்தவன் அவன்தான் சாமவேதம் கற்க செல்ல வேண்டும். நீ கிருஷ்ண யஜுர்வேதம் படிக்கிற குலத்திலே பிறந்திருக்கிறாய்ன்னு சொன்னால் கிருஷ்ண யஜுர்வேதம் தான் படிக்க வேண்டும். நான் கேட்டேன், அது கேட்க ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு மனசு லயிச்சிருக்கேன், நான் என்ன பண்ணட்டும்னா அப்படின்னா ஒண்ணு பண்ணு, இத்த முடிச்சுட்டு அங்க போங்கிறது. இதுவே 8-10 வருஷம் ஆகுமேன்னா அது எங்களுக்கு தெரியாது. முடிச்சுட்டு அங்க போகுதுன்னா போலன்னா கூட ஒன்றும் தப்பு இல்லை, இது முடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ சரி, இப்ப அதையும் முடிச்சுட்டேன், 4 வேதங்களையும் படித்து விட்டேன், அதோடு விசிராந்தியா இருந்துள்ளாமன்னா கூடாது. அதுக்கு மேல நீ வேத பாஷ்யத்தை எல்லாம் படிக்கணும்னா இப்பதான் தலை சுத்த ஆரம்பிக்கும். உங்களுக்கு முடிகிற நேரத்துல தலை சுத்தல் அத்தனை நல்லது இல்லை, அதனால மேலோட்டமா சொல்லிடுறேன். ஒருத்தன் மொத்த படிப்பையும் முடிச்சுட்டு வெளியில வரதுக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்னு யாரோ ஒருத்தர் கணக்கு போட்டு வச்சாராம். 45 ஆண்டுகள் தேவைன்னார். 7 வயசுல பூனலை போட்டு அனுப்பிச்சுட்டா 52 வயசுல அவர் வாசல்ல வெளியில வித்வான்னு சொல்லிட்டு வெளியில வரலாம், மைக்க பிடிக்கலாம். அதுதான் நிஜம். 45 ஆண்டுகள் சிரமப்பட்டு அவர் கல்வி கற்க வேண்டும். பெரிய பெரிய வித்வான்கள், கீர்த்திமூர்த்தி கார்பங்காடு சுவாமியே எத்தனை சிறந்த வித்வன்மணிகளை அவர் உருவாக்கி இருக்கார். ஆனால் 12 வருஷம் இருந்து இவெல்லாம் காலக்ஷேபம் பண்ணியிருக்கா அவர்கிட்ட. அவரிடத்துல பயின்றவர்கள் 12 வருஷம் தொடர்ச்சியாக காலக்ஷேபம் செய்திருக்கிறார்கள். ஆனா கார்பங்காடு சுவாமி வைபவத்துல என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கா? கார்பங்காடு சுவாமிக்கு மனசுல சின்ன குறை என்னன்னா, இவாள்லாம் அவசரப்படுறா, வெளியில போய் உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள்லாம் பண்ணணும்னுட்டு இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கேன்னு அவர் சொன்னாராம். சிறந்த வித்வன்மணிகளை தயார் பண்ணியிருக்காரு, ஒன்னும் குறவே கிடையாது. 12 வருஷம் பாவம் இருந்து அந்தேவாசிகளாக இருந்து மொத்தத்தையும் வாசிச்சிருக்கா. இப்ப நம்மள எல்லாம் பார்த்தா நல்ல வேளை அவர் பார்க்காது நம்முடைய அதிர்ஷ்டமோ இல்ல அவருடைய அதிர்ஷ்டமோ நமக்கு தெரியாதுன்னு தான் நாம கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, எத்தனை பயின்றாலும் போதாதுங்கிற இல்லையோ. வேதம் நித்தியமானது அனந்தமானதுன்னு சொன்னேன்னா அது அனந்தமானதுங்கிறத சொல்ல வந்த அழகான கதை உண்டு. பாரத்வாஜ மகரிஷி அவருக்கு வேதம் படிக்கணும்னு ஆசை. 100 ஆண்டுகள் முழுக்க வேதத்தை படிச்சுட்டார். ஏதோ கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னு அவருக்கு தோன்றியது. ஏதோ கொஞ்சமா மிச்சம் இருக்கு, இன்னும் ஒரு 100 ஆண்டு கிடைச்சதுன்னா வாசிச்சுடலாம் அப்படின்னு திரும்பவும் இந்திரனிடத்துல 100 ஆண்டுகளை பிரார்த்தித்தார். ஆகட்டும்னு அவன் கொடுத்துட்டான். 100 ஆண்டுகள் இருந்தார், வாசித்தார். இன்னமும் மிச்சம் இருப்பதாக அவருக்கு தோன்றியது. இந்திரனை பிரார்த்தித்தார். இந்திரன் தானே வந்துட்டு இந்தாங்க 100 ஆண்டுன்னு கொடுத்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது வேற எதுவும் கேட்க போறது இல்லை நம்ம கிட்ட, இது ஒன்னத்தை தான் கேட்கறதுன்னு 100 ஆண்டுகளை கொடுத்துட்டார். திரும்பவும் வாசிச்சு முடிச்சார். திரும்பவும் இந்திரனை அழைச்சார். இந்திரனுக்கே பாவமா இருந்தது. நீ என்ன படிச்சிருக்கீர்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீரா? முதல்ல எத்தனை மிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. நீரும் 100 ஆண்டா கேட்டுட்டே இருக்கேன், நானும் கொடுத்துட்டே இருக்கேன். ஒரு முடிவுக்கு வந்துடலாம், தெரிஞ்சு கொடுத்தனா ஒரு முடிவுக்கு வந்து விடலாம் அப்படின்னுட்டு பெரிய 3 பர்வத்தங்களை மணற்குன்றுகளை ரொம்ப பெருசா சிருஷ்டிச்சுட்டான். அவர் பார்த்தார், ஓ இத்தனை வாசித்திருக்கிறோம் போல் இருக்கிறதுன்னு நினைச்சுட்டார். பொறுமையா இரும்னா அங்க போயிட்டு முஷ்டின்னு சொல்றோம் இல்லையோ, 3 பிடி மண்ணை எடுத்துட்டு அப்படியே இவர் இடத்துல வந்துட்டோம். பாரத்வாஜர் இடத்துல இந்தாருன்னு கொடுத்தான். அவர் பார்த்தார், இன்னும் ஒரு 25-30 வருஷம் இருந்தா போரும் போல் இருக்கே, இன்னும் மிச்சம் இவ்வளவுதான் இருக்கு போல் இருக்கு, இன்னும் படிக்க வேண்டியது மிச்சம் இவ்வளவுதான் இருக்கு போல் இருக்கு, 25-30 வருஷங்கள் இருந்தாலே நான் படிச்சு முடிச்சிட மாட்டேனா அப்படின்னு அவர் பார்த்தார். அப்ப இந்திரன் சொல்றான், சுவாமி நீர் எத்தனை படிச்சிருக்கிறோ அதை மட்டும் தான் கையில கொடுத்துருக்கேன், இன்னும் படிக்க வேண்டியது அதோ 3 குலபர்வதங்களை போல இருக்கு பாருங்கோ அதுன்னு அப்ப சொல்லியிருக்கான். அவர் இனிமே எனக்கு பிறவியே வேண்டான்னுட்டார். நான் ஏதோ தெரியாதனமா 300 ஆண்டுகள் இதில் நான் இழிந்து விட்டேன், தெரிஞ்சு போச்சு. இது அனந்தமானவைங்கிறத நான் புரிஞ்சுனுட்டேன், முடிவில்லாதவைன்னு நான் தெரிஞ்சுனுட்டேன். கற்றது கைமண்ணளவு கல்லாதது மலையளவுன்னா இதை வச்சுதான் சொன்னாது. அது அப்புறம் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படி இப்படின்னு நிறைய மாற்றம் கண்டது அந்த சொற்றோடர். அது இருக்கட்டும். அப்ப முதல்ல கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது மலை அளவுன்னா இது பாரத்வாஜ மகரிஷிக்கு இந்திரன் அவன் வந்து சொல்லிக் கொடுத்தது. அதனாலதான் இது அனந்தமானதுங்கிற பெயர் இதற்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ வேதசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா, வேதமறிந்தவர்கள் எவ்விடத்துல இருக்கின்றார்களோ அவ்விடமே வைகுண்டம்ங்கிற அர்த்தத்தை பார்த்துட்டோமா. மேல முக்கியமான ஒரே ஒரு அர்த்தத்தை சொல்லி உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ரொம்ப அழகான அர்த்தம் இது. வேதம் பிராமணனிடத்திலே போய் கதருமாம். அதெல்லாம் எங்க சுவாமி காதுல விழுந்தது அப்படின்னு நாம சொல்லிடுறோம். ஆனா வேதம் பிராமணனிடத்திலே வந்து கதருமாம், என்னை காப்பாற்றுன்னு கெஞ்சுமாம்.
என்னை நீதான் ரட்சிக்க வேண்டும், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். உனக்கு இருக்கிற ஆகப்பெரிய நிதியே நான் தாங்கிறத நீ மறந்துட்டு இப்படி இருக்கியே, இது நல்லதன்றுன்னு சொல்லுமா. உன்னுடைய நிதி நான் தான் என்று அந்தணனிடத்திலே சென்று தன்னை காக்கும்படியாக இறைஞ்சும்படியான தன்னை வாய்க்க பெற்றது வேதம்ங்கிற அந்த சிறந்த பிரமாணத்திற்கு உண்டுன்னு காட்டுகிறார்கள். நமக்கு நிதியா இருப்பது. அதனால தான் பிரம்மா வேதம் தொலைஞ்சு போடுத்துனா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நிதி இழந்தேன், தனம் இழந்தேன், கண் இழந்தேன். வாய் திறந்து வேதம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லவே மாட்டார் அவர். தொலைஞ்சு போனது வேதமா இருந்துட்டுனா வேதம் தொலைஞ்சு புஸ்தகத்தை காணும் வீட்டுல இருக்கிறவன் என்ன சொல்லுவா? என்ன புஸ்தகம்னு சொல்லி தொலையேன்வா. வீட்டில் நடக்கிறது தானே. அதெல்லாம் நம்ம வீடுகள்ல அடிக்கடி அதுதான் நடக்கும். இந்த புஸ்தகத்தை நாமே எங்கேயாவது வச்சிருப்போம், இங்கதான் வச்சு நீ தான் எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன், வீட்டில் இருக்கிறவளோட சண்டை போட்டு இருப்போம் இல்லையா? புஸ்தகத்தை காணும் தான். அது என்ன புஸ்தகம் தான் கொஞ்சம் சொல்லி தொலைங்களேன். பிரம்மா சொல்றார், நிதி இழந்தேன், செல்வம் போச்சு, கண் இழந்தேன்னா. சுவாமி கண் இழந்தேன், நிதி இழந்தேன்றதே என்னதான் அப்படி இழந்தீர்னா? வேதம் தான் சுவாமி நிதிங்கிறார் அவர். வேதம் தான் எனக்கு கண்கள், வேதம் தான் நான் பெற்ற நிதி, நான் படைத்த செல்வம், முன்னம் படைத்த நன்னுட்டு பிரம்மா படைச்ச செல்வம் எதுனா வேதங்கள் தான் செல்வம். அப்ப நமக்கெல்லாம் எது செல்வமாக விளங்குகிறதுனால் அப்பெருமை வேதத்திற்குத்தான் உண்டு. அதனாலதான் கூறத்தாழ்வான் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்துல ரொம்ப அழகா கொண்டாடி பேசுறார். ஆஜ்ஞாதமாத்திர பவதி விதிதா த்ரயீசா தாம் ஹி பிரமாணம் உபஜக்முஹு அதீந்திரியேர்த்தே. இந்திரியங்களாலே அறியக்கூடாத ஒன்றை எதொன்று நமக்கு சொல்லுகின்றதோ அந்த வேதம் இருக்கிறதே, அது தேவரீருடைய ஆக்ஞையாக கொண்டாடப்படுகிறது. கீதையில கண்டன பெருமான் ரொம்ப அழகா சொல்றார், ய சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதின்னுட்டார். சாஸ்திரங்கள் அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீ சொல்லிட்டேயானால் நீ நாஸ்திகன். சில பேர் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இதை சொல்லுவா, எங்களுக்கு சாஸ்திர நம்பிக்கை எல்லாம் பெருசா கிடையாது, தெய்வ நம்பிக்கை உண்டுன்னுவா. இன்னைக்கு பரவலா நீங்க கேட்கலாம். பெரிய பெரிய திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், நடிகர் நடிகைகள் எல்லாம் பேட்டி எடுத்தவங்க தெய்வ நம்பிக்கை உண்டானா? நன்னா உண்டு, அதெல்லாம் உண்டு. சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல நம்பிக்கை உண்டானா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் அதெல்லாம் நம்புகிறவன் அல்லேன், நம்புகிறவள் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. தெய்வ நம்பிக்கை உண்டு இவா சொல்லியிருக்காளா? தெய்வம் சொல்றது அவ வேணும்னு அப்படி சொல்லிக்கலாம். ஆனா என்னிடத்துல நம்பிக்கை உள்ளவர்களாக அவர்களை ஒருபோதும் நான் கருதுவதில்லைங்கிறார் பெருமாள். இங்கதான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூக்ஷ்மார்த்தம் இருக்கு. ஏன் அப்படி சொன்னார்னா, என்கிட்ட நம்பிக்கையே வேதத்தினால தானே வரும், பிரமாணத்தினால தான் என்கிட்ட நம்பிக்கையே வரும். எப்ப பிரமாணத்துல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாளோ, சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டார்னு சொன்னால் என்னை அறிவது யாங்கணம், எங்கனம் அது கைகூடும், நிச்சயம் அது நடக்க போறது கிடையாது. அப்ப அவர்கள் என்னிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக தங்களை சொல்லிக் கொண்டாலும் அன்னவர்களை நான் என்னிடத்துல பக்தி உடையவர்களாக ஒருபோதும் கருதுவதில்லை. மத் பக்தோபி அவைஷ்ணவகானுட்டார் பெருமாள். அப்ப வேத சாஸ்திரங்களிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் கூறத்தாழ்வான் இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வேதங்கள் நித்தியமானவை, வேதங்கள் அபௌருஷேயம், வேதங்கள் அனந்தமானவைங்கிற இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறார். மேலே ஸ்மிருதிகள் 4 வகை புருஷார்த்தங்கள் என்னென்ன தர்ம அர்த்த காம மோட்சங்களை பத்தி நமக்கு சொல்றது. அந்த மோட்சம் முதற்கொண்டு மோட்சம் ஈராக தொடக்கத்துல தர்மம் அளவாக தர்மம் தொடங்கி தர்மம் ஆதியிலே வைத்து மோட்சம் ஈராக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், அவற்றை பெறுவதற்கு நாம் என்னென்னவற்றை எவ்வளவு வகையிலே செய்ய வேண்டும்ங்கிறத சொல்லித் தருகின்றவைகளாக ஸ்மிருதிகள் விளங்குகின்றன. அப்போ ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்ஞான்னு பெருமாளுடைய ரொம்ப உயர்ந்த திருவாக்கு, என்னுடைய கட்டளைன்னு சொல்லியிருக்கார். அதை உட்கொண்டுதான் கூறத்தாழ்வான் இங்கே ரொம்ப ஆச்சரியமா ஆக்ஞாதவாத்திர பவத்தின்னு பாடியிருக்கார். பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல வேதத்துக்கு ஒரு கர்த்தா உண்டுங்கிற குறை இல்லைங்கிறார் அப்படின்னு அவர் கொண்டாடுறார். சுலபமா ஒரே ஒரு அர்த்தம், ஸ்ரீரங்க விமானத்தை பத்தி அவர் சொல்றார். ஸ்ரீரங்க விமானமும் வேதமும் ஒன்றுன்னு முடிச்சுட்டார். ஸ்ரீரங்க விமானம் இருக்கே, அது ஒருத்தரால படைக்கப்படலே, வேதமும் ஒருத்தராலையும் படைக்கப்படலே. வேதம் பகவானை காட்டி கொடுக்கிறது, ஸ்ரீரங்க விமானம் ஸ்ரீரங்கநாதனை காட்டி கொடுக்கிறது. வேதம் ஆசைப்பட்ட பலன்களை எல்லாம் நமக்கு தரவல்லது, பிரணவாகார விமானம் நாம கோரிய பலன்களை எல்லாம் நமக்கு தரவல்லதாக விளங்குகிறது. இவ்வகைகளினாலே வேதத்தோடு சாமியம் பெற்று ஸ்ரீரங்க விமானம் விளங்குகிறது என்று அறுதியிட்டார் பட்டர். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுட்டோம்னா, வேதத்துக்கு என்னென்ன பெயர்கள்ங்கிறத பார்த்துட்டோம், வேத பாகங்கள் என்னென்ன, உபவேதங்கள் என்னென்ன, அங்கங்கள் என்னென்ன, அதுக்கு மேல புராணம் தர்மசாஸ்திரம் இவைகள் எல்லாம் தேவை. சதுர்தச வித்யைகள் 4 நிலைகளை அடைவிக்கிறது, அதையும் பார்த்தோம். கருடனுக்கு என்ன பெருமை, அவர்தான் ஒரு கண்ணாடியை போல மணிமுக்குரமாக இருந்து கொண்டு பகவானை காட்டி கொடுத்துட்டு இருக்கார். அவர் எப்படி கண்ணாடி ஆவார்னா, வேதம் தான் பகவான் காட்டுறது, வேதம் தான் கருடனா இருக்கார், கருடன் தான் கண்ணாடியா இருக்கார். கண்ணாடியில பெருமாள் தெரிகிறார், இப்படி சுத்தி சுத்தி வாங்க வைப்போம். வேதம் தான் கண்ணாடியா இருக்கு,
வேதம் தான் பெருமானை காட்டுறது, அந்த வேதம் தான் கருடனா இருக்கார், கருடன் கண்ணாடியா இருக்கார், பெருமாள் மூஞ்சி தெரியுது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப ஏன் அவரே பெரியாழ்வாராக தோன்றி ஏன் பெரியாழ்வார் பிரதத்துவ நிர்ணயம் செய்தார்னா கருடாம்ச பூதர், அதனால அவர் செய்திருக்கிறார். கருடனால் தான் பகவானை காட்ட முடியும், ஏன்னா அவர் தான் வேதஸ்வரூபி. வேதத்தால் தான் பெருமானை தெரிந்து கொள்ள முடியும். சுடர்மிகு சுருதியுள் ஊழன், இதுதான் பெருமானுக்கு இருக்கிற ஏத்தம். நான்மறைகள் தேடி என்னும் காணமாட்டா செல்வன். அந்த வேதம் முழுசா சொல்லிவிடுத்தான்னால் யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா, அந்த வேதம் தேடிண்டே போயிட்டு இருக்கான். வேதத்தின் முன் செல்கன்னு பாடினார் கம்பநாட்டாழ்வார். ஷடகோபர் அந்தாதியில பாடுறார், நீ வேதத்துக்கு முன்னாடி கூட பெடுவ பெருமானே. திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம் ஒரு பாசுரம் அன்று, அதுல பின்னடிகள் மட்டும் அன்று, ஒரு வரியும் அன்று, ஒரு பதமும் அன்று, ஒரு எழுத்த கூட ஒன்னால மீறி முன்னே செல்ல முடியாதுங்கிறார். வேதத்தை மீறி முன்னாடி போடுவார் பெருமாள். ஆழ்வாருடைய ஒரு எழுத்த மீறி அவராலே முன்னே செல்ல முடியுமான்னு சொன்னால் தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே, அவ்வளவுதான் விஷயம். வேத வேதாந்தங்களினாலே கூட அறியக்கூடாதவத்தை நமக்கு அருளி செய்திருக்கிற ஆழ்வார்கள், அவர்கள் பரமோபகாரகர்கள்னு கொண்டாட தகுந்தவர்கள். அந்த ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்டிருக்கின்றபடியினால் தான் வேதங்களுக்கு ஏத்தம். அப்படி முடிச்சுடணும். வேதங்களுக்கு எதனாலே பெருமைனால் ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்டிருக்கின்றபடியினாலே. பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார், ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு எதனாலே ஏத்தம்? வேத அர்த்தத்தை உள்ளது உள்ளபடி சொல்லி இருக்கிறபடியினாலே. இது பரஸ்பரம் பின்னி பிணைஞ்சா போல இருக்கு பாருங்க, சம்பந்தம் தொடர்புங்கிறது. வேதங்களுக்கு ஏன் பெருமை? எங்க ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கொண்டாடி இருக்கிறார்கள், அதனாலே பெருமை. ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு எதனாலே பெருமை? வேதம் என்ன சொல்லித்தோ அதையே இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதனாலே பெருமை. அதனால இவைகள் அனைத்தும் நமக்கு ஸ்வதகா பிரமாணங்களாக ஆகின்றன. வேதம், வேதாங்கம், வேதாந்தம், உபனிஷத்துக்கள், இதிகாச புராணங்கள், ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள், ஸ்ரீபாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள், இப்படி எல்லாவற்றையும் நாம் பிரமாணங்களாக அங்கீகரித்திருக்கிறோம். இவை அனைத்தும் வேதம்ங்கிற பீஜத்திலிருந்து தோன்றியவை அப்படிங்கிற ஏத்தம். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ்னுட்டு திருப்பாவை அந்த வேதத்துக்கே பீஜம் போல விளங்குகிறதுங்கிற ஏத்தம் பெற்றதாக திகழ்கின்றது. இத்தனை வைபவங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே இருக்குமா போல விஷயங்கள் மற்றோர் சம்பிரதாயத்திலே இல்லைங்கிறத திண்ணமாக உறுதிப்பட அறுதியிட்டு சொல்லலாம். உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியர்களாக நம்முடைய ஆச்சாரியர்கள் விளங்கி இருக்கிறார்கள். வடமொழி மறை என்ன, தென்மொழி மறை என்ன, இவைகளிலே பாண்டித்யம் திகழ்ந்திருக்கிறார்கள். அன்னவர்களுடைய அருட்கொடை, அந்த அருட்கொடையிலிருந்து சில திவலைகளை இந்த தினத்திலே இவ்விடத்திலே நாம் அனுபவிக்கும்படியான பேற்றினை பெற்றோம். ஆரம்பத்திலே சொன்னேன் ட்ரை சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் எத்தனை முடியுமோ அத்தனை அதை சுலபமாக்கி தருவதற்கு ஒரு பிரயத்னம் இவ்விடத்திலே மேற்கொள்ளப்பட்டது. அன்பர்களாகிற நீங்கள் நிச்சயம் உகந்திருப்பீர்கள்ங்கிற நம்பிக்கையோட குத்தம் குறைகளை பொறுத்தருள வேண்டிக் கொண்டு இந்த உயர்ந்த ஒரு வாய்ப்பை நல்கிய அழகிய மணவாள மாமுனிகள் கைங்கரிய சபை, பொன்னடியாம் செங்கமல குழு, மேலும் அண்ணா சந்நிதி நிர்வாகத்தினர், முக்கியமாக நிர்வாகத்தினர் என்ன, நம்முடைய சுவாமிதான் அண்ணா சந்நிதி, சுவாமிதான் நிர்வாகி, சுவாமிதான் நிர்வாகம், ரொம்ப பிரீதியோட உடனே ஒப்புக்கொண்டு இந்த காரியக்கிரமத்திற்கு அவர் இசைவு தெரிவித்தார். அந்த சுவாமி இடத்துல நமக்கு எத்தனை தூரத்துக்கு ஒரு அந்யோன்யம்னு சொன்னா, பத்திரிகையில பேரெல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஜெகத்குரு ஆதி சுவாமி எழுந்தருள் தொடங்கி வைப்பார், பத்திரிகையில பேரை பார்த்து அவர் எழ போறாருன்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. வேடிக்கை என்னன்னா, அவருக்கே பத்திரிகை பார்த்து தான் அது தெரியும். அத்தனை அந்யோன்யம். சுவாமிக்கே பத்திரிகையை பார்த்துட்டு நம்ம பேர் அதுக்காக கூட இப்படி கேட்காத போடாமான்னு கூட ஒரு கேள்வி கேட்க மாட்டார். அத்தனை தூரத்துக்கு நம்ம இடத்துல வாத்சல்யம் இருக்கிற சுவாமி இத்தனை திருநட்சத்திரம் பொறுமை காத்து இடத்துல எழுந்தருள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அன்னாருடைய திருவடி இணை தாமரைகளிலேயும் ஸ்ரீ உவே ராஜஹன்சாச்சாரிய சுவாமியினுடைய திருவடி இணை தாமரைகளிலேயும் மற்ற பெரியோர்களான உங்களுடைய திருவடி இணை தாமரைகளிலேயும் அடியனுடைய சவினயபூர்வகமான கிருதஜ்ஞதானுசந்தானத்தையும் பிரணாமங்களையும் சொல்லிக்கொண்டு அம்பிகிறேன் அடியன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி.